கர்த்தரின் மேய்ப்பரின் சபை கோடம்பாக்கம். லார்ட்ஸ்மி ஷெஃபர்ட் சர்ச் இன் கோடம்பாக்கம். உதவி செய்த கிருப, என்னை தாங்கி கொண்ட கிருப, ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருப, சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கி கொண்ட கிருப, தோல்வியான நேரம் கலங்கி நின்ற வேலை திகைத்து நின்ற போது தேடி வந்த கிருப, தோல்வியான நேரம் கலங்கி நின்ற வேலை திகைத்து நின்ற போது தேடி வந்த கிருப, நான் 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 திகைத்து நின்ற போது தேடி வந்த கிருப, கிருபையே 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 தேவ கிருபையே, நம்மள காட்டாங்களே கிருபையே கிருபையே தேவ கிருபையே, ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருப, சொந்து போன நேரம் என்னை தாங்கி கொண்ட கிருப, ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருப, சொந்து போன நேரம் என்னை தாங்கி கொண்ட கிருப, தேவை உள்ள நேரம் குறைவுபட்ட வேலை தனித்து நின்ற போது உதவி செய்த கிருப, மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட சொல்லுது, அன்பான தேவன் என்னோடு வருவார். எத்தனை பேர் சொல்லுவீங்க அது போதும் என்னாழ்விலே, அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என்னாழ்விலே. தேவா நான் இதில் நான் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன், தேவா ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன், எதினார் இது எதினார் நீரனோடு வருவதே, எதினார் இது நீரனோடு இருப்பதினார். அந்த தேவ சமூகத்துல வேதத்துக்கு நேர கடந்து சொல்லுவோம். ஆண்டவர் கொடுத்த அந்த தரிசனமுள்ள வார்த்தைக்கு நேராய் விடுதலை அடையத்தக்கதாக 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரத்தின் 17-18 வசனத்துக்கு நேராய் நம்மை கொஞ்சம் திருப்போம். கர்த்தரோ ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலையும் உண்டு. நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறதை போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலில் தானே மகிமையின் மேல் மகிமை அடையத்தக்கதாக மறுரூபமாக்கப்படுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் அழைத்த அழைப்பு மகிமையின் மேல் மகிமை அடைய வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவனுக்குள்ள நம்ம என்ன பண்ணணும்? குறைந்து கொண்டே இருக்க கூடாது, வளர்ந்து கொண்டே இருக்கணும். மகிமையின் மேல் மகிமை அடையத்தக்கதாகத்தானே தேவனே எங்களை தெரிந்து கொண்டீர். ஒன்றுக்கும் உதவாது, ஒன்றுக்கும் தகுதியில்லாத பாத்திரமாகிய எங்களையும் எடுத்து பயன்படுத்த விரும்புகின்றீரே. அல்லேலூயா. ஆண்டவர் தெரிந்து கொண்டது பெரிய கூட்டத்தையோ பெரிய ஜனத்தையோ அல்ல. அவர் தேடி தேடி கண்டுபிடிச்சதெல்லாம் தரித்திரரையும் ஏழையும் படிக்காதவனையும் பாமரனையும் தான் தேவன் தேடி போனாரே தவிர பெரிய ஆளை தேவன் என்ன பண்ணல, தேடி போவே இல்லை. பாவிகளை தேடி தேவன் என்ன பண்ணாரு? இந்த பூமிக்கு கடந்து வந்தார். நல்ல புரிஞ்சுங்க. உங்களையும் என்னையும் தேடி தேவன் வந்தாருன்னா அவருடைய நோக்கம் பெரிதாய் இருக்கிறது. பேதுருக்கு மீன் பிடிக்கிறத தவிர வேற எந்த ஒரு காரியம் தெரியாது. ஆனால் அப்படியாப்பட்ட பேதுருவை கூப்பிட்டு சொல்றாரு, நீ மனுஷனை பிடிக்கத்தக்கதாக என்ன பண்ற,
மாற்றப் போகின்றேன். அல்லேலூயா. அதற்காகத்தான் அழைத்து வரப்பட்டோம் என்பதை மறந்துவிடாதபடிக்கு கர்த்தரோ ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க என்ன உண்டு? நம் கட்டுண்டவர்களாய் தேவனை தேடக்கூடாது. இங்க வந்தோம் என்ன பண்ணக்கூடாது? நம்ம நினைவுகள் வெளியே போச்சுன்னா நம்ம எப்படிதான் இருக்கிறோம்? ஏதோ ஒரு காரியத்தில் கட்டப்பட்டு இருக்கிறோம். ஏதோ ஒரு காரியம் மறுபடியும் தேவனை தேடக்கூடாதபடிக்கு என் இருதயத்தை என்ன பண்ண அதே நினைவுக்குள்ளாக கொண்டு வைக்கிறது என்பதை நான் மறந்து விடாதபடிக்கு, ஆண்டவரே, நான் கட்டுண்டவனாய் அல்ல, விடுதலை ஆக்கப்பட்டவனாய் தேடுகின்றேன். பவுலும் ஷீலாவும் சிறைச்சாலையில கட்டப்பட்ட நிலையில இருக்கிறாங்க. ஆனா எப்படி தேடுறாங்க? இல்ல, விடுதலை அடைந்தவர்களாய் தேடுகின்றார்கள். அல்லேலூயா. அவர்களுடைய அந்த உள்ள இருக்கிற அந்த சோல்ஸை யாராலையும் கட்டுப்படுத்த முடியல, யாராலையும் கட்டி வைக்க முடியல. நம்ம தேடும் போது மாம்சத்துல தேடக்கூடாது. மாம்சத்துல தேடினீங்கன்னா 1 மணி நேரத்துல சோர்வாயிடுவீங்க. அல்லேலூயா. ஆவியில தேடணும். ஆண்டவர்கிட்ட சொன்ன, ஆண்டவரே, பவுலும் சீலாவும் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ரொம்ப சோர்வா இருக்கிறாங்க. ஆனா அவங்க தேவனை தேடும்போது எப்படிதான் தேடுறாங்க? ஆவியில தேடுறாங்க. ஏன்னா வேதம் சொல்கிறது, கர்த்தரோ ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க என்ன உண்டு? என் கையும் காலம் கட்டி போட்டு வச்சிருக்கலாம். அல்லேலூயா. அது ஒரு காரியத்தையும் செய்ய, ஆனால் என் ஆவியின் கரங்களையும் கால்களையும் கட்ட ஒரு நாளும் கூடாது. அது தேவனை துதிக்கத்தக்கதாக வல்லமை உடையதாக இருக்கிறது. நாளுக்கு நாள் நான் மகிமை அடைய வேண்டுமானால் என் ஆவியோடு கூட, ஒருவேளை என் ஆத்மாவோடு கூட பேசணும். தாவீது சொல்றார் இல்லையா, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாம் ஆத்மா இடத்துல பேசுகின்ற அந்த பழக்கம் இல்லாதவர்களாய் மாறிவிட்டோம். யார்கிட்டயே பேசுறோம், தனியா பேசுறோம், புலம்பி பேசுறோம். ஆனால் மகிமை அடையத்தக்கதாக பேசிக் கொண்டிருக்கிறோமா? ஒவ்வொரு நாளும் விடுவது தேவ கிருபையே. பக்கத்தில் கை பிடிச்சு சொல்லு, கிருபையே கிருபையே மாறாத கிருபையே மாறாத நல்ல உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்ன உருவாக்கின கிருபையே. அதனால்தான் பவுல் அப்போஸ்தலன் 2 கொரிந்தியர் நிருபம் 4வது அதிகாரத்தில் 15வது வசனத்தில், தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவைகளெல்லாம் உங்கள் நிமித்தமாய் உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. நீ ஸ்தோத்திரம் பண்ண கிருபை பெருகிக் கொண்டே இருக்கும். கிருபையானது தேவனுடைய மகிமை, விசுவாசத்திற்கு எதுவான கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவைகளெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. அடுத்த வசனம் வாசிங்கம்மா. ஆனபடியினால் நாங்க என்ன பண்ணதில்ல, சோர்ந்து போகிறதில்ல. சோர்ந்து போகாதபடிக்கு தேவனை தேடத்தக்கதாக தேவன் கிருபை தருகிறார். அல்லேலூயா. நான் சோர்ந்திருக்கிறேன் என்பதை யார் முதல்ல அறிஞ்சிருக்கிறாங்க? தேவன் அறிந்திருக்கிறபடியினால் தான் அந்த கிருபையை கொண்டு உன்னை நடத்த விரும்புகின்றார். பவுல் அப்போஸ்தலன் சொல்றார், நொறுக்கப்படுகின்ற, உடைக்கப்படுகின்ற, ஒருவேளை குப்பையை போல எண்ணப்படுகின்ற, என்னை கனம் பண்ணி எனக்கு பயந்த மனிதர்கள் இன்று எனக்கு விரோதமாய் கைகளை நீட்டுகின்ற போதிலும் அந்த கிருபை என்னை தாங்கிக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆனபடியினால் நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்து உணவுள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் வந்து புறம்பாய் இருக்கிற இந்த சரீரத்தின் காரியங்கள் அழிக்கப்படுகிறது. இதற்கு கொடுக்கிற மேன்மையை நான் கொடுக்க கூடாதபடிக்கு உள்ளான மனிதனை நாளுக்கு நாள் புதிதாக்கத்தக்கதாக. அல்லேலூயா. இந்த சோல்ஸ்ல ஒரு பலன் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், அது உன் சரீரத்தை செயல்படுத்தி விடும். அது நல்ல காரியத்தை உனக்கு சொல்லத்தக்கதாக, நல்ல காரியத்தை உன் சரீரத்திலே செயல்படுத்தத்தக்கதாக உன்னை மாற்றிவிடும். அல்லேலூயா.
அதனால்தான் நீ ஆவியிலே பலன் கொள்ளும், ஆத்துமாவிலே ஒரு பலன் அடையத்தக்கதாக காரியத்தை பாரு. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை எல்லாம் எப்படிதான் இருக்குது சொல்லுங்க? நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை, ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லுகின்றோம், ஆனா உள்ள என்ன இல்ல? ஆவி இல்ல. எத்தனை பேர் வீட்டுல போயிட்டு முழங்கால் படிக்கிட்டு ஜெபித்த மாத்திரத்தில் ஆவியின் அபிஷேகம் வந்து உன்னை நிரப்பி அந்நிய பாஷைகளினாலே தேவனோடு கூட பேசுறீங்கன்னு கேட்டினா குறைவு. தவறு சொல்ல, தப்புன்னு சொல்ல உங்களை, ஆனால் அந்த அனுபவத்துக்குள்ளே வருவதற்கான சூழ்நிலை, சந்தர்ப்பத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கொடுப்பதில்லை. 3 நேரம் சரீரத்துக்குரிய பிரச்சனை, இதற்கு இது வேண்டும், அது வேண்டும், அது வேண்டும், அது வேண்டும் கேட்டு 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 எதைத்தான் நான் முக்கியத்துவப்படுத்தி தேடிக்கொண்டிருக்கிறேன்? ஆமா, இந்த சரீரத்துக்குரியது தானே தேடுறேன். இன்னைக்கு போனோடனே கண்ணு பார்க்குது, உடனே கையை டைப் பண்ணுது, சுகியில ஆர்டர் பண்ணிடலாம், சுகமா இருக்கும். அல்லேலூயா. நம்ம எண்ணெல்லாம் எதுக்கு தாங்குது? சரீரத்தை எந்த அளவுக்கு புஷ்டியாக்கணும். இதுக்கு பிரியாணி கொடுக்கலாமா? இல்ல, வேற எது இது இனிமையா இருக்குது, நாக்குக்கு இதமா இருக்கிறது என்ன பண்றோம்? ஆனா உள்ள ஒரு ஆவியும் ஆத்துமாவும் இருக்கிறது. அதை பலப்படுத்தத்தக்கதாக எதை தேடுகின்றோம் ஐயா? பவுல் அப்போஸ்தலன் அழகா சொல்லுங்க, ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்து உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் என்ன பண்றீங்க? அவர் சொல்ற, டே பை டே நான் என்ன பண்றேன்? ரினிவேஷன் பண்ணி கொண்டே இருக்கிறேன், நாளுக்கு நாள் புதிதாக்குறேன், ஆவியில பலன் கொள்ளத்தக்கதாக புதிய காரியத்தை தேவனுக்குள்ளாக தேடிக்கொண்டே இருக்கிறேன். எத்தனை பேர் தேடுறீங்க இந்த ஆவியை பலப்படுத்தத்தக்கதாக? எத்தனை பேர் பரலோகத்தை தரிசித்து பார்த்தீங்க? எத்தனை பேர் பரலோகத்தில் என்னென்ன காரியங்கள் இருப்பது என்பதை யோசித்து பார்த்தீர்கள்? எங்க பிரதர், இங்க யோசிக்கிறதுக்கே எங்களுக்கு நேரம் பத்தல. அல்லேலூயா. ஏன்னா நான் மாம்சத்துக்குரியதை சிந்திக்கிறபடியினாலே நான் அநேக நேரத்தில் சோர்ந்து விடுகிறேன். ஆவிக்குரியவனா என்னால் செயல்பட முடியவில்லை. தேவ சமூகத்தில் கொஞ்ச நேரம் அமர்வது பெரிய ஒரு காரியமா தோணுகிறது. நம்ம 3 மணி நேரம் போயிட்டு மால்ல சுத்துவோம். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, உண்மைதானே? அப்ப எனக்கு என்ன வராது? அடுத்த கடை, அடுத்த கடை, அடுத்த கடை, அடுத்த கடை. கிறிஸ்துமஸுக்கு போவீங்க, எதுக்கு போவோம்? ஆஃபர் போட்டுக்கிறான் பிரதர். இப்போ அவன் ஆஃபர் போட்டுருந்தாலும் 5 மணி நேரம் தேடுவோம். அப்ப எனக்கு என்ன வராது? சோர்வே வராது. சோர்வில்லாமல் தேடுவேன், சுகமாய் எடுப்பேன். அதையும் வந்து என்ன பண்ணுவாங்க? நல்லாவே இல்லப்பா, 5 மணி நேரம் கஷ்டப்பட்டு தேடி எடுத்துருவேன். ஆத்துக்கார் பார்த்து என்ன சொல்றாரு? என்னம்மா இது நல்லா இருக்குது, இதை போய் எடுத்து வந்துக்கிறிய. உடனே உன் மனசு என்ன தெரியுமா பண்ணும்? சோர்ந்து போயிடும். அல்லேலூயா. நீ கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு தேடி எடுத்துட்டு வந்த காரியத்தை உன்னோடு கூட இருக்கிற ஒரு காரியம் சொல்லும் பொழுது உடனே என்ன பண்றீங்க? சோர்ந்து போறீங்க. ஆனா அதே 5 மணி நேரம் 4 மணி நேரம் தேவ சமூகத்தில் என்ன பண்ணத்துல ஜெபிப்பதற்கோ முழங்கால் படியிடுவதற்கோ கொடுப்பது இல்ல. நம்ம ஜெபம்லாம் 5 நிமிஷம் கண்ணு மூடி ஜெபிச்சா வேல்டையே சுத்திட்டு வந்துடுறோம். அமெரிக்கான்றான், ரஷ்யான்றான், நான் எல்லாம் கண்ட்ரிக்கு 5 நிமிஷத்துல ஜெபம் பண்ணிடுறான். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க, நம்ம அந்த மனநிலையில தான் இருக்கு. இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரக்கூடாதபடிக்கு இருக்கிறோம். நாம் சரீரத்தின் வாழ்க்கை எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை முதல்ல புரிஞ்சு கொள்ள வேண்டும். நான் எண்ணத்தை சேர்த்து வச்சு எண்ணத்தை தான் என்னை ஆடம்பரமாய் உயர்த்தினாலும் ஒரு நாள் நான் எங்க தான் போறேன்? இவை எல்லாவற்றையும் விட்டு விட்டு தான் கடந்து செல்ல போறேன். அல்லேலூயா. எனக்கு நித்தியமான ஒரு தேசம் உண்டு, நிலையான ஒரு வாசஸ்தலம் உண்டு. அங்கே கடந்து செல்வதற்கு நான் பூமியிலே சேர்த்து வைக்கிற எந்த காரியமும் எனக்கு உதவ போவது இல்லை. அது எனக்கு மேன்மையை கொடுக்காது. நான் பொன்னையும் பொருளையும் பொக்கிஷங்கரையும் சேர்த்து வைத்த போதிலும் என்னால எங்க போகவே முடியாது. எத்தனை பேர் நினைக்கிறீங்க? அல்லேலூயா. நம்ம எதை சேர்த்து வச்சாலும் இங்க என்ன பண்ண முடியாது? எடுத்துட்டு போகவே முடியாது. சேர்த்து வச்ச நிறைய பேருடைய வாழ்க்கையை நம்ம பார்த்திருப்போம். பார்த்தோம் நம்மளுக்கு என்ன வராது? மனம் திரும்பவே மாட்டோம். சாலமோன் அவ்வளோ பொக்கிஷத்தை சேர்த்து வச்சான். வேதத்துல பெரிய பணக்கார் யாருன்னு கேட்டீங்கன்னா அல்லேலூயா யார்தான்? சாலமோன் தான். அவனை போல பொக்கிஷம் வைத்திருந்தோம் ஒருத்தனும் கிடையாது. அது போல எல்லாம் அவன் அமர்ந்திருக்கிற அந்த
சிங்காசனத்தையே என்ன பண்ண தந்தத்தால இழைத்து செய்தானா. 5-7 சிங்கமா 5 சிங்கமா இருக்குதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அதுல ஒரு சிலர் இப்படின்றாங்க, ஒரு சிலர் அப்படின்றாங்க. இதெல்லாம் வைத்து செய்து அவன் என்ன பண்ண முடியல, அதை எடுத்துக்கொண்டு அவன் வாழ்கிற காலங்கள் எப்படிதான் இருந்துச்சா? அல்லேலூயா. அவன் கடைசியா சொன்னான், சூரியனுக்கு கீழாக நான் பார்க்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டாரு. பார்த்து இப்ப என்ன பண்றாரு, மனம் திரும்ப என்ன வரல, பார்த்து எல்லாத்தையும் மாயை என்றாரு. இந்த மாயை தான் நம்ம என்ன பண்றோம், தேடி தேடி ஓடுறோம். இதை சுத்துக்கிறோம், அதை சுத்துக்கிறோம், பொண்ணும் பொருளும் பொக்கிஷம் எல்லாம் ஓகே, தேவை. உங்கள் தேவைகளுக்கு எப்போ தெரியுமா உங்ககிட்ட எல்லாமே சேரும். இதெல்லாம் நிலை இல்லைப்பா அப்படின்னு நினைக்கும் போது எல்லாம் ஒன்று தேடி வரும். இவையெல்லாம் நீ தேடி ஓடும் போது அது விலகி ஓடிக்கொண்டே இருக்கும். ஓட 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 நீயும் திருத்திட்டு ஓடிட்டே இருப்ப. இது நிலையற்றது என்று நீ என்று நினைக்கின்றாயோ அன்று இவை எல்லாவற்றையும் கர்த்தர் உனக்கு கொடுப்பார். அன்னைக்கு அதை நீ தொடமாட்ட, அதை உதாசீனப்படுத்துவ. அது வீட்டில் நிறைந்திருக்கும். அது அநேக இடத்துல என்ன பண்ணும், உன் கண்களில் தெரியும். ஆனாலும் அது முக்கியம் என்று நீ கருதவே மாட்டாய். அன்று தேவன் மட்டும்தான் உன் கண்ணுக்கு பெருசா தெரிவாரு. அல்லேலூயா. இங்க அப்படி ஒரு அனுபவத்துக்குள்ளாக கடந்து வந்த பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்றாரு, வாசிங்கப்பா 16வது. ஆனபடியினால் நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறம்பான மனுஷனானவன் அழிந்து உள்ளான மனுஷனானவன் நாளுக்கு நாள் என்ன பண்றோம், ரெனிவேஷன் பண்ணி கொண்டு இருக்கிறோம்ப்பா. நீ மாறணும் மாறணும் மாறணும். உள்ளான மனிதனை நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிற, உள்ளான மனிதனை புதிதாக்கப்படுகிற நேரம் இது, சோர்ந்து போகாதே. இங்கே பவுல் சொல்லுகின்றார், மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, இன்னைக்கு நீ பார்க்கிற எல்லாமே மாயை. நீ பார்க்கிற எல்லாமே மாயைதான். அல்லேலூயா. ஒருவேளை இப்ப அண்ணன் சொன்னார் இல்லையா, தாயாருக்கு எத்தனை வயசு ஆச்சும், கிட்டத்தட்ட 100 வயசுல அவங்க எத்தனையோ காரியத்தை பார்த்திருப்பாங்க, அத்தனையும் மாயை. அல்லேலூயா. ஆனா நிலையான காரியத்தை தேவன் என்று உனக்கும் எனக்கும் கற்றுக் கொடுக்கிறார். நீ பார்க்கிறத வச்சு என்ன பண்ணக்கூடாது, இதுதான் நிரந்தரம் என்று நினைத்து விடாதே, அது நிரந்தரமற்றவை. அப்ப நான் சோர்ந்து போகாம இருப்பதற்கு பவுல் அப்போஸ்தலன் கொலோசியருக்கு எழுதின நிருபத்தில் சொல்லுகின்றார். 3வது அதிகாரத்தின் முதல் வசனத்தை கடந்த வாரத்தில் வாசித்து அதுல நிறுத்தணும். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குதுன்னு தெரியல. நீங்கள் கிறிஸ்துவோடு கூட, அல்லேலூயா. பவுல் முதல்லயே கேள்வியை கொண்டு வந்து வச்சுறாரு. நீங்க கிறிஸ்துவோடு கூட, பக்கத்துல கை கொடுத்துக்கலுங்க, நீங்க கிறிஸ்துவோடு கூட எழுந்துக்கிறீங்களா, இல்ல கிறிஸ்துவை விட்டு எழுந்திருக்கிறீங்களா? அல்லேலூயா. அநேக நேரத்துல சில காரியங்கள் செய்யும் போது நம்ம கிறிஸ்துவன் கூட என்ன பண்றோம், மறந்துடுவோம். எப்ப சொல்லுங்க, இந்த சில ஃபங்க்ஷன்லாம் வரும், அங்கதான் குண்டாங் கொடுப்பான், அண்டாங் கொடுப்பான், சாப்பிட்றதுக்கு பல விதமான காரியத்தெல்லாம் கொடுப்பான். அன்னைக்கு நம்ம யாருன்னு மறந்துடுவோம், நம்ம ஆவிக்குரிய கிறிஸ்தவங்களே மறந்துடுவோம். அல்லேலூயா. உலகத்தின் அதெல்லாம் நம்ம பார்க்கறது எல்லாமே மாயைதான். மாயையான காரியத்தை பார்த்து பார்த்து அதற்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை என் மாநாளெல்லாம் என கலிகூர்ந்து நடக்க செய்கின்ற தேவனுக்கு கொடுப்பது இல்லை. எழாதவர்களை குறித்து இங்கே பவுல் அப்போஸ்தலன் பேசவில்லை. நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால், அல்லேலூயா. ஆண்டவர் முதல்ல அவர் கேட்கிறார், நீங்க எழுந்துக்கிறீங்களா ஏசப்பாவோடு கூட? நான் ஞானஸ்தானம் எடுக்கல பிரதர், எனக்கு தேவனை குறித்து தெரியாது அப்படின்ற காரியத்தை விட்டுருவோம். ஆனா ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைகளுக்குள்ள ஒரு வைராக்கியம் இருக்கணும். ஆண்டவரே, நான் கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால் அவரை போலவே சாயலாய், அவரை போலவே நான் இருக்க வேண்டும் அல்லவா? என் சிந்தை, எண்ணம், ஏக்க எல்லாம் ஆண்டவர் சொல்றார், உன்னிடத்துல 2 அங்கி இருந்தா இல்லாதவனுக்கு ஒரு அங்கி என்ன பண்ணு, 10 அங்கி வச்சிருந்தாலும் என்ன பண்ணல, பத்தலன்றோம். பக்கத்துல கை வச்சு கேளுங்க, பிரதர் அது எப்படி உங்களுக்கு தெரியும்? வச்சுக்கிறோம். எவ்வளவு இருக்குது வீட்டுல, அடக்கி வைக்கிறதுக்கு இப்போ அலமாரிகள் பத்தாதபடிக்கு என்ன பண்றோம். ஆனாலும் நம்மளுக்கு என்ன ஆகல, பத்தல. எப்படி பத்தும்? நான் கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்துவை போலவே இருக்க கற்றுக்கொள்ளணும். அவர் எங்கனாச்சு பாத்துக்கிறீங்களா? அவர் சொல்றாருப்பா,
ஒருத்தவங்க கண்ணத்துல அரைஞ்சா என்ன பண்ண, அடுத்த நிமிஷமே மறு கண்ணத்தை காட்டுன்றாரு. அவன் கையை உடைக்கிறேன். அவன் பார் போ சொல்லி என்ன ஆயிடுவான், நம்ம வாயில வர வார்த்தைலாம் பாருங்க. அவன் போ சொல்லி இப்ப ரோடா தேஞ்சு என்ன ஆயிடுவான். அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அவமான வார்த்தைகளை பேசுகிறோம், தேவனுக்கு அடுக்காத காரியத்தை செய்கிறோம். ஆனா நம்ம கிறிஸ்தவங்க பொல்லாத வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம்னு சொன்னா நம்ம தான் அதிகமா பேசுறோம். நான் இங்க ஒரு ஜிம்முக்கு போவேன். அங்க ஒரு சகோதரன், ஒருத்தன் அன்பு ஒரு சகோதரர் இருக்காரு. ஒரு ஓயாம பேசிக்கினே இருப்பாரு. கடந்த வாரத்தில் என் கூட பாஸ்ட் வந்தார். அவரு மனநிலை பாதிக்கப்பட்டுக்குதாங்க ஐயா. அல்லேலூயா. இல்ல நானும் ஒரு காலத்துல அப்படிதான் இருந்தேன்றார் அவரு. ஏன்னா அவர் ஓயாம பேசிக்கொண்டே இருக்கிறார். நம்ம இப்ப அப்படிதான் ஆயிட்டோம். ஓயாம ஒழுகுகின்ற குடத்தை போல ஆயிட்டோம். டொக்கு 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 டொக்குன்னு பேசிக்கிட்டே இருக்கிறோம். நீதியை பேச மாட்டேன்றோம், நியாயத்தை பேச மாட்டேன்றோம். தேவனுக்கு புறம்பான, தேவனுக்கு பிரியமில்லாத அவிசுவாச காரியத்தை நம் பிள்ளைகளிடத்தில் பேசுறோம், நம்மை சார்ந்தவர்களிடத்தில் பேசுறோம், தெரிந்தவர்களிடத்தில் பேசுறோம். விசுவாசத்தை பேச வேண்டிய தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் தேவனுக்கு உகந்ததை பேச மறந்து விட்டோம். அதனால்தான் இன்னைக்கு என்ன பண்ணல, வாழ்வடைய முடியாதபடிக்கு மறுபடியும் என்ன பண்றோம், அவிசுவாசத்தை பேசி 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 அந்த சத்ருவானவன் என் வீட்டுக்குள்ள வந்து கிரியை செய்யறான். நலமான காரியத்தை பேச முடியல, விசுவாசிக்கக்கூடிய காரியத்தை பேச முடியல. ஒரு கிரியை நடக்கிறது ஒரு இஸ்லாமிய சகோதரருக்குள்ளே. அங்கே அந்த கிரியைகளுக்கு காரணம் என்ன, நான் கர்த்தரை குறித்து, கர்த்தருடைய வார்த்தைகளை குறித்து உள்ள சொல்லும் பொழுது அவன் பலனடைந்து எழுந்து நிற்கிறான். அதற்கு காரணம் விசுவாசம் உள்ள வார்த்தைகளே. அல்லேலூயா. கடந்த நாட்கள்ல ஒரு கேரல்ஸ் போகும்போது நம்ம பாஸ்டர் சொன்னாரு, ஐயா ஒரு இஸ்லாமியர் என்னை கூப்பிட்டு என்ன பண்றாருங்கய்யா, ஜெபம் பண்ணுங்கய்யா அப்படின்றாரு. அது மனதுக்கு இருதயத்துக்கு சந்தோஷமா இருக்குது. ரொம்ப ஆண்டுகளுக்கு முன்பாக படுத்த படுக்கையில் இருந்த ஒரு மனிதனிடத்தில் 38 வருடம் வேதனையோடு கூட இருந்த மனிதனை தேவன் எழுப்ப கூடுமானால் உங்களை எழுப்புவார் சகோதரன் சொல்லுவந்த அந்த வார்த்தை அந்த மனுஷனை 3வது நாளிலே எழுந்து நிற்க செய்தது. நான் அவிசுவாசத்தை பேசும்போது எப்படி ஐயா அவன் பலனடைவான்? என் எதிரடையில இருக்கிற மனுஷன் பலனடைய வேண்டுமானால் முதல்ல நான் என் சோல்ஸ்ல பலனடைந்து இருக்கணும். ஆனா இந்த உலகத்துக்குரிய காரியத்தை தேடி 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 நான் எப்படி ஆயிட்டேன், நான் உலகத்துக்குரியவனாவே மாறி போயிட்டேன். என்னை பார்க்கிற யாரும் தேவ பிள்ளை என்று சொல்ல படிக்க மாட்டேன்னா படிக்க மாட்டேன். நீ சொல்லணும், உன்னை படிக்க முடியாதுன்னு சொல்றவங்க முன்னாடி நீ சொல்லணும், நான் நிச்சயமா படித்து கற்று தேருவேன் என்று சொல்லு. கர்த்தர் நிச்சயமா உன் வார்த்தையை கனம் பண்ணி உன்னை உயர்த்தி வைப்பார். உன்னை எல்லாம் சொல்லுவாங்க, அப்பா ஒன்னுத்துக்கும் உருப்பட மாட்டான்ட்டு. கர்த்தர் உன்னை உயர்த்த வேண்டுமானால் தேவ சமூகத்தில் சொல்ல, ஆண்டவரே ஜனங்கள் எல்லாம் தூஷிக்கிறாங்க, ஆண்டவரே ஜனங்கள் எல்லாம் மறந்து போனாங்க ஆண்டவரே அப்படி என்று சொல்லி பாரு. கர்த்தர் எல்லோருடைய நினைவுக்கு உன்னை கொண்டு வந்து நிற்க வைப்பார். நான் என்ன பண்றேன் தெரியுமா, அவிசுவாசத்தை பேசி ஆமா போ பரவாயில்ல நான் அப்படியே இருந்துன்னு போறேன். அவங்க கிட்ட சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க, நீ உருப்பட மாட்டேன், பரவாயில்ல இருக்கட்டும் நான் அப்படியே இருந்துட்டு போறேன், நீ வாக்கு கொடுத்துட்டு வர. இங்க வந்து என்ன பண்ணுவேன், தேவ சமுத்திரம் வந்து வாக்கு பண்ணினவர் மாறிடார். வாக்கு தத்துவ நீ வாக்கு தான் பண்ணிட்டு வர. அல்லேலூயா. வீட்டுல இருந்து வர சொல்ல என்ன பண்ணிட்டு வர, அம்மா சொல்லுது நீ உருப்படவே மாட்டடா. உடனே சொல்ற பரவாயில்ல இருக்கட்டும். பக்கத்துல கை கொடுத்து கேளுங்க, யார் சொன்னாங்கன்னு தெரியல, யாரோ ஒருத்தர் சொல்லிட்டு வந்தீங்க. அல்லேலூயா. உருப்பட மாட்டேன்னா சொல்லு, அங்க சொல்லு, அம்மா பாரு கர்த்தர் என் தலையை உயர்த்தி வைப்பாரு. உன்னதத்திலே வாசம் செய்கின்ற தேவனை தான் தேடுற, அவர் என்னை இன்னும் உயர்ந்த இடத்துல வச்சு அழகு பாப்பாரு பாருன்னு சொல்லிட்டு வா. கர்த்தரை தேடுகின்றவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஏசப்பா தேடி பாரு, உன் வாழ்க்கையில குறைவில்லாதபடிக்கு தேவன் நிறைவுக்குள்ளாக உன்னை நடத்துவார். எத்தனை பேர் சொல்லுவீங்க, பிரதர் நான் இந்த வாரம் பூரா பசியா இருந்தேன்? எத்தனை பேர் சொல்லுவீங்க? உன்னை போஷிக்கத்தக்கதாக தேவன் உன் வீட்டில சகல காரியத்தை என்ன பண்றாரு, நினைத்து இருக்கிறாரு. ஒரு நாள் உன்னை என்ன பண்ணல, பசியா விடல. ஒரு நாள் உன்னை தாகத்தோடு கூட நிக்க வைக்கல. சகல நன்மைகளும் தேவன் செய்யும் போது நீ அவிசுவாசத்தை பேசி 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 பேசிதான் என்ன பண்ற, உலகத்துக்குரிய காரியத்தை நேசிக்கிறபடினாலே உன் வாயிலிருந்து அவிசுவாச வார்த்தைகள் வருகிறது. பவுல் அப்போஸ்தலன் நீங்க சொல்லுகிறார் என்று வாசிங்கம்மா, நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பரிசத்தில்
வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள். நல்லா புரிஞ்சுங்க. அங்க பவுல் அப்போஸ்தலன் சொல்றாருப்பா, கிறிஸ்து இருக்கிறார் இல்லையா, அதற்கு மேலான காரியத்தை தேடுங்கப்பா. நீ உடனே மேலனா என்ன பண்ணுவ? அல்லேலூயா. என்னதான் பண்ணுவீங்க மேலானவைகளை தேடுங்கன்னா? பவுல் அப்போஸ்தலன் அழகா, நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள, அதற்கு மேல என்ன இருக்குது? பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, இயேசு என் நம்பிக்கையா, இந்த பூமி என் சொந்தமல்ல, இயேசு என் நம்பிக்கையா, இந்த பூமி சொந்தமல்ல, பரிசுத்த சிந்தையுடன் என் இயேசுவை பின்பற்றுவேன், பரிசுத்த சிந்தையுடன் என் இயேசுவை பின்பற்றுவேன். எத்தனை பேர் வெளியே போக சொல்ல வானத்தை அண்ணாந்து பார்த்து இருக்கிறீங்க? எத்தனை பேர் நினைச்சிருப்பீங்க ஒரு நாள் நாங்க போக போறேன்? நான் ஒரு 3 நாளா எனக்கு ஒரே எண்ணம், ஆண்டவர் பேசிட்டே இருக்கிறார் உள்ள. 3ஆம் வானம் எப்படி இருக்கு ஆண்டவர்? அங்க எடுத்து கொண்டு போகும்போது நாங்க எப்படி இருக்க போறோம்? எந்த மனநிலையில இருக்க போறோம்? ஒருவேளை அங்க தூதர்கள் எப்படி இருப்பாங்க? சிறு பெண்களின் மத்தியிலே வாசம் செய்கின்ற தேவனே, உங்களுடைய அழகு எப்படி இருக்கும்? நீ எப்படியாப்பட்ட நகரத்தை, எப்படியாப்பட்ட வீட்டை, எப்படியாப்பட்ட ஸ்தலத்தை எங்களுக்காக அமைத்து வைத்திருக்கிறீரோ, ஒருவேளை நான் எடுத்துக் கொள்ளப்படும் போது ஆவியோடு கூட எடுத்துக் கொள்ளப்படுவேனோ, இல்லை சரீரத்தோடு கூட எடுத்துக் கொள்ளப்படுவேனோ என்ற அந்த சிந்தை இந்த 3 நாட்களாய் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. நம்ம பூமிக்குரியதை இங்க இதை சேர்க்கலாம், அதை சேர்க்கலாம், இது நிரந்தரம் இல்லை. நிரந்தரம் இல்லாத காரியத்தை தேடுறோம். பவுல் அப்போஸ்தலன் சொல்றான், அப்பா நீ இந்த பூமிக்குரியவைகளை அல்ல, பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளை தேடுங்கள். அல்லேலூயா. மேலானவைகள் எவை என்று யோசித்து பாரு. மேலானவைகள் எவை பிரதர்? பரலோகமும் அவர் எனக்கு வைத்திருக்கிற அந்த நகமும். அதுக்கிட்ட இங்க வாழும் போது நீ உன்னை பரதேசியா வாழ சொல்ல. பேதுரு தன்னுடைய நிருபத்துல எழுதும் போது தன்னை குறித்து என்னதான் சொல்றாரு? பரிசுத்தவான்களாகிய பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது. பரதேசியா இருக்கிறவன் தான் பரிசுத்தவானா இருக்கிறான். அவன் இந்த பூமி சொந்தம் என்று நினைப்பதில்லை. வாழ்கின்ற நாட்கள் தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற காலங்களிலோ தேவன் நிச்சயமா என்ன எப்படி நடத்துவாரு? எங்கேயாவது பாத்துக்கிறீங்களா? நீதிமான்களின் சந்நிதி அப்பத்திற்கும் தண்ணீருக்கும் அலைந்து திரிவதா நீங்க கேள்விப்பட்டு இருக்கிறீங்களா? கர்த்தரை தேடுகிற ஒரு பிள்ளைகளின் கர்த்தர் ஒரு நாள் என்ன பண்ணதில்ல. எலியா போயிட்டு என்ன பண்ணா, தேசம் முழுவதும் பஞ்சம் வந்துடுச்சுப்பா. ஆனா எலியாவுக்கு வாழ்க்கையில பஞ்சம் வராதபடிக்கு, கேரித்து ஆற்றங்கரையிலே தண்ணீரை குறையக்கூடாதபடிக்கு செய்கின்ற ஒரு நல்ல தேவனை எலியா தெரிந்து கொண்டான். காலையும் மாலையும் தினந்தோறும் அவனுக்கு அப்பத்தை கொண்டு வந்து கொடுக்கின்ற நல்ல காகத்தை உண்டாக்கிற தேவனை எலியா தொழுது கொண்டான். ஒரு இடத்துல அவன் பஞ்சத்துல இருந்ததில்ல. விதவை வீட்டுக்கு போனான். சாரிபாத் வீட்டுக்குள்ள தேவனுடைய ஆசீர்வாதம் அவனுக்கு முன்பாக கடந்து செல்கிறது. அவன் பஞ்ச காலங்கள் முடிகிற வரைக்கும் பானையில மாவும் கலசத்துல எண்ணெயும் குறையாதபடிக்கு நடத்துகின்ற நல்ல தேவனை நீ தேடுவாயானால், கர்த்தர் சொல்றாரு, குறைவில்லாதபடிக்கு நீ வாழ்கின்ற நாட்கள் எல்லாம் உன்னை நடத்த அவர் வல்லவராக இருக்கிறாரு. நான் உன் தேடுதல் எதிர்மா இருக்கணும், தேவனா இருக்கணும். ஆண்டவரே இன்னும் எப்படி தேடணும் ஆண்டவரே, இன்னும் எப்படி கற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே, இன்னும் எப்படி உன்னை உன் கிட்டி சேர்வது ஆண்டவரே என்ற அந்த எண்ணம் சிந்தனை எந்த மனுஷனுக்குள் வருகிறதோ அவன் மாம்சத்துக்குரிய காரியத்தை தேட மாட்டான், ஆவிக்குரிய சிந்தைகளை செயல்படுவான்.
நம்ம என்ன தெரியுமா பண்றோம்? இன்னைக்கு இந்த மாம்சத்துக்கு என்னென்னலாம் செய்யணும் அதெல்லாம் செய்யறோம். அல்லேலூயா. ஆனா உள்ள ஒரு ஆத்மா இருக்கிறது. அந்த ஆத்மாவுக்கு என்ன சொல்றேன்? தாவீது 13-14 ஆண்டு காலங்கள் சவுல் நிமித்தமா ஓடிக்கொண்டே இருக்கிறான். ஓட முதல்லாம் சொன்னான், ஆத்மாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு, ஆத்மாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு, கட்ட செய்த நன்மைகளை ஒரு நாளும் கட்ட செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. குற்றங்களை மன்னித்தாரு, என் நோய்கள் என்ன பண்றாரு? நல்லா புரிஞ்சுங்க. மற்ற நோயாளிகளுக்கு நீங்க என்ன பண்றீங்க? முன்மாதிரியா இருக்கிறீங்க. மருத்துவமனைக்குள்ள போக சொல்ல பாத்துக்கிறீங்களா? எத்தனை பேர் யோசிச்சிருப்பீங்க, அந்த இடத்துல ஒருவேளை நான் இருந்திருந்தா. ஆனா கர்த்தர் அப்படி நிக்க வைக்கல. உன் குற்றங்களை மன்னித்து உன் நோய்கள் என்ன பண்றாரு ஆண்டவரே? மாத்தி படுகுழியில நீ விழுந்து விடாதபடிக்கு கர்த்தர் உன்னை தூக்கி எடுத்தாரு. நீ போ சொல்லலாம் நினைக்கணும், பார்க்க சொல்லலாம் நினைக்கணும். நன்மை செய்த நல்ல தேவனே உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. நான் படுத்த படுக்கை ஆகிவிடாதபடிக்கு என்னை இன்று நின்று பலத்தோடு கூட நடத்துகின்றீரே, உமக்கு நன்றி ராஜா. அநேகருக்கு முன்பாக என்னை சாட்சியாய் நிறுத்தி ஏதோ அநேக பிணையாளிகளுக்கு செபிக்கத்தக்கதாக என்னை ஜெப வீரனாய் மாற்றினவரே, உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. தாவீது அதனால்தான், அப்பா 14 வருஷம் நான் ஓடுறேன்பா, நான் இளைத்து விடவில்லை, கர்த்தர் என்னோடு கூட வந்து கொண்டே இருக்கிறாரு. நான் துக்கப்படல, என் துக்கத்தை தேவன் சந்தோஷமா மாற்றுகிறாரு. நான் இடறி விடாதபடிக்கு என் பாதத்தை தாங்கத்தக்கதாக தூதர்களை வைத்து தேவன் நடத்துகின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் இடறி விழுந்துட்டீங்க? எத்தனை பேர் வேதனைக்குள்ள போயிட்டீங்க? நீ படுகுழியில இறங்க கூடாதபடிக்கு உன்னை தாங்குகின்ற ஒரு கரம் இருக்கிற வரைக்கும் உன்னை ஒருவராலும் படுகுழியில தள்ள முடியாது. அதற்கு முதல்ல உன்னை பண்ண ஆண்டவரை இன்னும் எப்படி ஆண்டவரை கட்டிச்சேரணும்? அல்லேலூயா. இன்னும் எப்படி கட்டிச்சேரணும் ஆண்டவரை? இன்னும் உன்னை தேடுகின்ற அந்த தேடுதல் அதிகமாகட்டேன் வாழ்க்கையிலன்னு சொல்லணும். அங்கே வேதம் சொல்லுகிறது, வாசிங்கம்மா. இல்ல, செகண்ட்ல இருந்து 2ல இருந்து வாசிங்க. பூமியில் உள்ளவைகளை அல்ல, எது தன்னோ மேலானவைகளை நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே. நல்லா புரிஞ்சுங்க. ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே என்ன பண்ணுது? தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். அல்லேலூயா. அவர் வெளிப்படுகின்ற காலங்கள் ஒன்று உண்டு. அந்த காலத்தில் அவரோடு கூட மகிமையிலே நான் வெளிப்படுவதற்காக தேவன் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், துரியச்சை, விக்கிரக ஆராதனையான, நல்லா புரிஞ்சுங்க, பொருளாசையை எங்க கொண்டு வந்து நிக்க வச்சிட்டாங்க? விக்கிரக ஆராதனை கூட பவுல் பிரிச்சு சொல்ல, விக்கிரக ஆராதனைன்னு சொல்ல, விக்கிரக ஆராதனையாகிய பொருளாசை. பொருளாசை எங்க கொண்டு உங்களை நிக்க வச்சிச்சு? தேவனை தேடக்கூடாதபடிக்கு எங்கேயோ கொண்டு நிக்க வைக்குது. தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள கூடாதபடிக்கு உனக்கு ரட்டதனையா கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஆஃபர் கொடுக்குது. அப்ப அந்த பொருளாசையினுடைய மாயத்தில் நீ சிக்கிக்கொண்டு ஆத்துமாவுக்கு கொடுக்க வேண்டிய நலத்தை கொடுக்க கூடாதபடிக்கு நான் பண்ற தேவனை விட்டு விலகி போற. எப்ப விலகிறோம் சொல்லுங்க? நம்ம திடீர்னு கம்பெனில என்ன வந்துச்சு, பெரிய வேலை வந்துச்சு, அதனால நான் என்ன பண்றேன்? நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. உன்னுடைய ஆத்மாவும் என்னுடைய ஆத்மாவும் தப்பித்துக் கொள்ளத்தக்கதாக தேவன் வழிவாசல்களை கொடுக்க இந்த வார்த்தைகளை கொடுத்து வைத்திருக்கிறார். அங்க வேதம் சொல்கிறது, ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரியச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியிலே உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். இவைகளின் பொருட்டு
கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேலே தேவ கோப அக்கினி வரும். வந்தது வேதத்துல. இந்த மாதிரி காரியத்தை உடையவர்கள் மேல, லேவி கோத்திரத்துல இருக்கிற ஜனங்கள் மேல தேவ கோப அக்கினி வந்தது. நம்மளுக்கு தெரியாது இல்லீங்களா? அவன் பொருளாசைய, அவன் விக்கிரக ஆராதனை எப்படிதான் என்ன பண்ணா, பொருளாசையோடு கூட என்ன பண்ணா, தேடி 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 அவனுக்கு தலையில கர்வம் பிடித்து போயிடுச்சு. அவன் பேச்சு மாறிச்சு, செய்கை மாறிச்சு, சிந்தனை எல்லாம் மாறி போச்சு. அவன் வேறு மனுஷனாய் மாறி போய் என்ன பண்ணா, எதிர்த்து தேவனை எதிர்க்கத்தக்கதாக பலமுள்ளவனாய் மாறி போனான். அல்லேலூயா. அப்படி இருந்த ஒரு ஜனக்கூட்டத்தையும் உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா இவைகளை விட்டு ஒழியலன்னா நாமும் அதே போல சிக்கொண்டு போவோம். இன்னைக்கு தேவன் குழியில விழாதபடிக்கு என்னை தூக்கி எடுத்ததற்கான காரியத்தை உங்களுக்கு கொஞ்சம் சொல்லத்தக்கதாக ஒரு சில ஜனங்களை காண்பித்து கொடுக்கிறேன். வேதம் சொல்கிறது, ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், துர்யிச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியிலே உண்டு பண்ணுகின்ற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்க. அல்லேலூயா. எதை அழிச்சு போடணும்? முதல்ல இதெல்லாம் சொல்றதுக்கு நினைவுகளை கொடுக்கல, அந்த நினைவுகளை அழிச்சு போடு. உன்னை வழி மாத்தத்தை எது சொல்லுங்க? ஃபர்ஸ்ட் இங்க வரும். அல்லேலூயா. அது உடனே என்ன பண்ணுது? ஆமா ஆமா, ஒரு காரியமா உன் இருதயத்துல வந்து கண்களுக்கு வெளிப்பட்டு அதை உன்னை செயல்படுத்தும் பொழுது அந்த சிந்தனையை முதல்ல அழித்து போடு. ஆண்டவரே, ரகசியமா பிசாசு சொல்லுவான், உன் இருதயத்துல பேசுவான். ஏவாள் இடத்துல எப்படி பேசணும்னு அதே போல பேசுவான். நீங்க உடனே என்ன பண்ணக்கூடாது? ஐ அக்ரி அப்படின்னு சொல்றாதீங்க. நான் ஏற்றுக்கொள்கிறேன், நான் நடக்கிறேன். நீங்களா ஒரு கால்குலேஷன் போடுவீங்க. இதை பண்ண இதுக்கு கொடுத்தனா இது ஆயிடும். அது பொருளாசை உங்களை என்ன பண்ணுது தெரியுங்களா? விக்கிரக ஆராதனையாகிய பொருளாசை தேவனை விட்டு உங்களை விலக செய்து. இப்ப கமிட்மெண்ட் அதிகமாயிடுச்சுங்க பிரதர். அல்லேலூயா. எங்களுக்கு கூட தான் கமிட்மெண்ட் அதிகமாயிடுச்சு. ஆனா கர்த்தரை விட்டு விலகிற காரியம் இல்லை. எது செஞ்சாலும் கர்த்தர் தான் கொடுக்கிறாரு. ஒரு பாகட்டும் 2 பாகட்டும் போட்டுருக்கிற காணிக்க கூட ஆகட்டும், கர்த்தர் கொடுக்காம ஒரு காரியமும் செய்யல. அதுல பழக கற்றுக்கொள்ளுங்க. நீங்க கத்துக்கொள்வீர்கள், ஆனால் உங்க வாழ்க்கை மாற்றம் வருவது மிகவும் எளிதாக இருக்கும். கற்றுக்கொள்ளாத வரைக்கும். ஒரு தங்கச்சி கடந்த நாள்ல எனக்கு போன் பண்ணி ஒரு காரியத்தை பேசி கொண்டே இருந்தாங்க. அண்ணா ஜெபம் பண்ணீங்கண்ணா அப்படின்னாங்க. சொல்லுமா, என்னம்மா விஷயம் அப்படின்னு கேட்டேன். இல்லைண்ணா, அவுட்ஸ்டாண்டிங் நிறைய ஆயிடுச்சுண்ணே, நிறைய அவுட்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சுண்ணா, கொடுக்க முடியாத சூழ்நிலைன்னு என்னை போட்டு நெருக்குறாங்கண்ணே. வாங்கும் பொழுது என்ன பண்ணல தெரியல. ஒரு ஷாப் வச்சு நடத்துறாங்க, நிறைய ஆயிடுச்சுன்னா இப்போ பேங்க் அந்த மன உளைச்சல் நிமித்தமா அங்கே போயிட்டு எங்க போயிட்டாங்களா? அவங்க சித்தி வீட்டுக்கு போயிட்டாங்களா? அதுக்கு முன்னாடி தேவன் ஒரு சாட்சியை அங்க சொல்றாரு. ஒரு ஊழியக்காரரை அவங்க ஒரு சாட்சி பார்க்குறாங்களா. அந்த ஊழியக்காரர் தன்னுடைய தேவைகள் எல்லாம் என்ன பண்றாராம், ஒரு லெட்டர் மாதிரி எழுதி ஏசப்பாக்கு அனுப்புறாராம், வச்சிடறாராம், பைபிளை வச்சிடறாராம். அந்த தேவையெல்லாம் சந்திக்கப்படுதான். அப்போ அவர் ஒரு நாள் வேற ஒரு காரியத்தை எழுதி அதே மாதிரி வேதத்தில் வைக்கிறாராம். வேதத்தில் வச்சுட்டு ஆண்டவருடைய காத்திருக்கிறார். ஆண்டவர், இந்த காரியம் நடக்கணும், ஆண்டவர் இந்த காரியம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காத்து கொண்டு இருக்கிறாராம். அப்போ ஒரு கூலி வேலை செய்யற ஒரு மனுஷனை காட்டுறாங்க. அந்த கொத்தனார் வேலை செய்யற ஒரு மனுஷன் அழுக்கு ஆடையில, அழுக்கு ட்ரெஸ்ல. அவர் ஒரு கிறிஸ்துவர், நல்ல கிறிஸ்துவராக இருந்து இருக்கிறாரு. அவர் திடீர்னு சபைக்கு போறாரு. சபையில ஒரு அலௌன்ஸ்மெண்ட் நடக்குதுப்பா, சபையை கட்ட போறோம், சபையினுடைய தேவைகள் நிறைய இருக்கிறது, கல் மண் இதெல்லாம் வந்து தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஃபாஸ்ட்டாக சொல்கிறாரு. அதுக்கு எல்லாம் ஜெபம் பண்ண வரும்போது இந்த கூலி வேலை செய்கிற இந்த கொத்தனார் அங்கே போயிட்டு சொல்கிறாரா, ஐயா நான் 3 லாரி மணல் வாங்கி கொடுக்குறேன். அப்போ ஃபாஸ்டர் கேட்குறாரா, நீயே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற, நீயே ரொம்ப போராட்டத்தில் இருக்கிற, நீ எப்படி வாங்கி கொடுப்ப? இல்லை, கர்த்தர் செய்வார். கர்த்தர் நிச்சயமா என்ன பண்ணுவாரு, இந்த காரியத்தை என்ன செய்வாரு. ஏசப்பா எனக்கு ஏவரான்னு அந்த காரியத்தை செய்யறான். அவன் போராட்டத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான் அந்த மனுஷன். அப்போ செய்வாருன்னு சொல்லிட்டு போய் என்ன பண்ணாரா, நான் வேலை செய்கிற என்னுடைய எஜமான் இடத்துல போய் கேட்பேன். எஜமான் சொன்னாரா, சரி போப்பா, நான் அந்த மண்ணு கொடுக்குறவங்க கிட்ட சொல்லி விடுறேன், நீ போய் கேளு அப்படின்ட்டு. அங்கே போய் கேட்டால் அவர் சொல்றாரா, எல்லாத்தையும் எடுத்துட்டு ஒரு பெரிய அமௌண்ட் போட்டு சொல்றாரா, இவ்வளோ காசை எப்படி கொடுக்க முடியும், நான் கொடுப்பேன், நான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காசை கொடுத்துருவேன். இல்லைப்பா, அது எங்கள் ஓனர் ஏற்றுக்க மாட்டாரு, இல்லை நான் உங்கள் எஜமான இடத்துல பேசுகிறேன். அவர் போய் பேசினார். அந்த எஜமானன் உடனே கண்கள் கலங்கி அழுதானா.
அவன் முன்னாடி ஒரு தேவைகளுக்காக ஆண்டவர் இடத்துல என்ன பண்ணானா, ஒரு காரியத்தை எழுதி பைபிள வச்சா இல்லைங்களா, அந்த தேவைகளை தேவன் சந்தித்த போது அவன் ஒரு காரியத்தை சொன்னான், ஆண்டவரே ஒரு ஏழைக்கு நான் அடுத்தது என்ன பண்ண போறேன், 3 லாரி மண்ணு கொடுக்குற ஆண்டவர்னு சொல்லிட்டு 2வது லெட்டர்ல எழுதி பைபிள்ல வச்சானா. அந்த ஏழையை தேடி வரத்தக்கதாக தேவன் காரியத்தை செய்தாராம். ஒரு ஓன அழுது அந்த லெட்டர் எடுத்து வாசிச்சு சொன்னாராம், ஒரு ஏழைக்கு என்ன பெரிய காரியம் இருந்துச்சு, அதை என் தேவன் சந்தித்தார். நான் யாரிடத்திலும் போய் சொல்ல, அதை நான் கடுதாசில எழுதி என் ஏசப்பா நாமத்தை போட்டு வச்சேன், கர்த்தர் அதை சந்தித்தார். நான் அடுத்த முறை ஒரு லெட்டர் எழுதினேன், ஆண்டவரே இதை எனக்கு செஞ்சீங்க, ஒரு ஏழைக்கு நான் 3 லாரி மண்ணு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அடுத்த லெட்டர்ல எழுதி வச்சேன். ஏழையை தேடி வர வைத்தார் என் ஆண்டவர். அது எங்கேயும் போல அது தேவ சமூகத்துக்கு கடந்து சென்று அந்த 3 லாரி மண்ணையும் அவர் ஃப்ரீயா கொடுத்தாராம். இப்ப இந்த தங்கச்சி பாக்குது, ஆண்டவர் கண்டிப்பா செய்வார்ல. அந்த பொண்ணுக்கு அவுட்ஸ்டாண்டிங் 50,000 ரூபாய் வெளியே கொடுக்கணுமா, ஒரு லோன் நெருக்குறாங்களாம். அந்த பொண்ணு லெட்டர் எழுதிக்குது, ஆண்டவரே என்னுடைய தேவைகளை சந்திங்க ஆண்டவரை எழுதி அது பைபிளில் வச்சு ஒரு 2-3 நாள் ஆச்சு. பிரச்சனைகள் நடந்து கொண்டே இருக்குது. அடுத்து அந்த பொண்ணுடைய மனநிலை என்ன தெரியுமா, இவங்க கிட்ட கேட்கலாம், அவங்க கிட்ட கேட்கலாம், அவங்க கிட்ட கேட்கலாம், அவங்க கிட்ட கேட்கலாம்னு சொல்லிட்டு கடைசியை போய் அவங்க சித்தி வீட்டுக்கு போகுது. அவங்க சித்தி போனவனே என்ன தெரியுமா பண்றாங்க, அந்த பொண்ணு கையில நான் உனக்கு கல்யாணத்துக்கு எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணேன், கையில ஒரு மோதிரம் போடுறாங்களா, அது மறந்துட்டு வந்துட்டு வீட்டுக்கு திரும்பி வரும்போது திருப்பி அந்த பிரச்சனை வரும்போது அவங்க அம்மா கிட்ட என்ன பண்றாங்களா, அந்த மோதிரத்தை கைட்டி சித்தி மோதிரத்தை அப்பதான் பாக்குறாங்களாம், போட்டது கைட்டியம்மா இது எதுனா வித்து எத்தனை வந்துடுமா அப்படின்னும் போது அவங்க அம்மா போயிட்டு கிட்டத்தட்ட 30,000 ரூபாய் வித்து ஒரு வெள்ளை கவர்ல போட்டு எத்தனை வந்து என்ன பண்ணாங்களா, அந்த பொண்ணு கையில கொடுக்குறாங்களாம். அந்த பொண்ணு தேவை என்ன, 50,000 ரூபாய். இப்போ ஆண்டவர் எவ்வளவு கொடுத்து வச்சுக்கிறாரு. இப்ப அந்த பொண்ணு கேக்குது, ஏன் எனக்கு என் தேவை 50,000 ரூபாய், கர்த்தர் குத்துருந்தா இப்படிதான் குத்துருக்கணும், 50,000 ரூபாய் தானே குத்துருக்கணும், ஏன் அண்ணன் 30,000 ரூபாய் கொடுக்குதுன்னு கேக்குறாங்க. நான் ஆண்டவரை பார்த்து கேட்கிறேன், என்ன ஆண்டவர் என்னை இப்பெல்லாம் மாட்டி விட்டு நீ வேடிக்கை பார்க்குற. ஆண்டவர் சொல்றாரு, அந்த பொண்ணு என்னையே நம்பி இருந்துச்சான்னு திருப்பி கேள்வி கேளுன்றாரு. நான் கேட்டேன், எழுதி வச்சு ஆண்டவரை நம்பினியாமா, இல்லைன்னு அடுத்தது இவங்க கிட்ட கேட்கலாம் அவங்க கிட்ட கேட்கலான்னு என்ன வந்துச்சு, உங்க விசுவாசத்துக்கு ஏற்ற அளவு தான்மா கர்த்தர் கொடுப்பாரு. நான் தேவனை நம்பி கர்த்தர் எனக்கு இதை செய்வாரானால் நிச்சயம் கர்த்தர் அதை செய்வாரு. அதுல ஒரு சின்ன அணு அளவு கூட குறையாத அளவுக்கு செய்வாரு. ஆனா என் விசுவாசம் வேற ஒருத்தர் மேல கடந்து போச்சுன்னு வச்சுங்களேன், அந்த காரியத்தை தேவன் மாறவும் செய்வார். நான் எந்த அளவுக்கு அளக்குறனோ அதே அளவுக்கு தான் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, அளப்பாரு. நான் விசுவாசத்தில் ஆண்டவர் நிரம்பி வழியத்தக்கதாக நான் அளப்பேனானால் கர்த்தர் நிச்சயம் அதே வண்ணமாய் அளப்பார். நீங்க பவுல் அப்போஸ்தலன் போய் கேட்டு பாருங்க, 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்துல 3வது அதிகாரத்துல கடைசி வசனம் வாசிச்சு பாருங்க. பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகின்றார், நம்ம எல்லோரும் கண்ணாடியில காண்கிறது போல கண்டு ஆவியா இருக்கிற இல்ல 18 வாசிங்க பார்க்கலாம். இல்லம்மா இதுமா 4வது அதிகாரத்துல 4வது அதிகாரத்துல 17-18 வாசிங்க. மேலும் காணப்படுகிறவைகளே அல்ல, காணப்படாதவைகளையே நோக்கி இருக்கிற நமக்கு அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரமும் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகளே அல்ல அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளே நித்தியமானவைகள். அல்லேலூயா. நாம் காண்கிற காரியத்தை அல்ல, காணாத தேவன் மீது உன் விசுவாசத்தை வை. நீ மனுஷன் செஞ்சிருமா, மத்தவன் செஞ்சிருவான், இவங்க செஞ்சிருவான், அவங்க செஞ்சிருவாங்க பண்ணா கர்த்தர் என்ன பண்ண மாட்டார் உனக்கு. நீ எந்த அளவு அளக்குறியோ அதே அளவு தான் அளப்பாரு. நான் என் சிந்தையெல்லாம் ஆண்டவரே நீங்க கண்டிப்பா செய்வ ஆண்டவரே. எத்தனையோ முறைகள் நான் கடந்த நாட்கள்ல ஒரு போன ஒரு 5-6 நாளைக்கு முன்னாடி என்கிட்ட சுத்தமா ₹1 கூட இல்ல. டீ சாப்பிடனாலும் என்னால சாப்பிட முடியாது. நான் தேவ சமூகத்துல வந்து ஜெபம் பண்ணிட்டு போறேன், ஆண்டவரே என்ன ஆச்சுன்னு தெரியல, சுத்தமா காசு இல்லையா ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணேன், ஜெபம் பண்ணிட்டு போறேன். ஏன்னா விசுவாசத்துல நான் கர்த்தரை தவிர யார்கிட்டையும் என்ன பண்ணக்கூடாது, கேட்கக்கூடாது. அப்புறம் கேட்டேன்னா நான் என்ன பண்ண, ஊழியக்காரனா இருக்க முடியாது. தேவ சமூகத்துல வந்து காலையில ஜெபம் பண்ணிட்டு போறேன், நைட்டு பாஸ்டர் என்ன பண்றாங்க, எப்பவும் போல ஆஸ் யூசுவல் வராங்க, வந்து என்கிட்ட ஒரு காணிக்கை கொடுக்குறாங்க. நான் யோசனை பண்ணுறேன், என்ன திடீர்னுட்டு இந்தாப்பா அப்படின்றாங்க. எதுக்குன்னு கேட்கும் போது அவங்க சொன்ன ஒரு காரியம்,
எஸ்தர்னு ஒரு சகோதரி இருக்கிறாங்க எக்மோரில். அவங்க கூப்பிட்டு இருக்கிறாங்க, அவங்க போனாங்களாம். அவங்க போகும்போது அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, நம்ம சர்ச்சிலேருந்து போன மாதத்தில் பாயாசம் கொடுத்து விட்டு அந்த டிஃபன் பாக்ஸை கொடுத்துட்டு திடீர்னு கூப்பிட்டு என்ன பண்ணிக்கிறாங்க, கையில் காசு கொடுத்துக்கிறாங்க. அவங்க என்ன நினச்சிட்டாங்களாம், சரி அவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க போல இருக்கு அப்படின்னு நினச்சாங்களாம். அவங்க கொஞ்ச நேரத்தில் நிற்கிறாங்களாம். என்ன நிற்கிறாங்கன்னு பார்த்தா ஜெபம் பண்ண சொல்லி நிற்கிறாங்களாம். அப்போ பாஸ்டமாக்கு புரிஞ்சுட்டு இருக்குது, இது நமக்கு இல்லை, இது தேவ சமூகத்துக்கு. அப்போ அவங்க பாஸ்டர் கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்களா, அவங்க கிட்ட ஜெபம் பண்ணிக்கிறாங்களா, என்னுடைய தேவைகளை தேவனிடத்துல சொன்ன கர்த்தர் எங்கிருந்து உன்னால என்ன பண்ண ஒரு காரியத்தை வாய்க்க பண்ணுவாரு. காலையில இருந்து ஒண்ணும் இல்லை, சாயங்காலம் கர்த்தர் கை நிறைய என்ன பண்றாரு. நம் தேவைகளை மனுஷனிடத்துல சொல்லுவதை விட்டு விட்டு மகிமையின் ராஜா இடத்துல சொல்லுவோம். நீ விசுவாசிக்க கூடுமானால் எல்லாமே ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே. அல்லேலூயா. உந்தன் நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உந்தன் சமூகத்தில் உந்தன் நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உந்தன் சமூகத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. அல்லேலூயா. அவரால் முடியாத காரியம் ஒண்ணும் இல்லை. ஆனா நம்ம விசுவாசிக்கணும். இன்னைக்கு மாம்சத்துல போறபடிக்கினாலே அந்த விசுவாசம் இருக்கக்கூடாதபடிக்கு நம்ம மாறி போகணும். வேதத்துல ஒரு கூட்ட ஜனத்தை காட்டுறேன், எடுத்து வாசிப்போம். என்னாகமத்துக்கு எழுதின புத்தகம் என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்க. ஒருவேளை அவங்க எப்படி மாறினார்கள் என்பதை கொஞ்சம் பார்க்கத்தக்கதாக தேவன் நம்மோடு கூட பேசட்டும். என்னாகமத்துக்கு எழுதின நிருபம் 16வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிக்க பார்க்கலாம். லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய இத்சையாரின் மகன் கோராகு என்பவன் ரூபன் வம்சத்தில் உள்ள எலியாவின் குமாரனாகிய நாத்தானையும் அபிராமையும் பேலத்தின் குமாரனாகிய ஓனையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சபைக்கு தலைவர்களும் சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானவர்களும் ஆகிய 250 பேர்களோடு கூட மோசேக்கு முன்பாக எழும்பி மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி அவர்களை நோக்கி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், சபையார் எல்லோரும் பரிசுத்தமானவர்கள், கர்த்தர் அவர்கள் நடுவிலே இருக்கிறாரே. இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்றார்கள். மோசே அதை கேட்டபோது முகம் குப்புற விழுந்தான். பின்பு அவன் கோராகையும் அவனுடைய எல்லா கூட்டத்தையும் நோக்கி, நாளைக்கு கர்த்தர் இன்னார் என்றும் தம் அண்டையிலே சேராதாய் கட்டளையிட்ட பரிசுத்தவான் இன்னான் என்றும் காண்பிப்பார். அப்பொழுது அவனை தமிழத்தில் சேர என்ன பண்ணுவாரு, கட்டளை. நீங்க மத்த விஷயத்தை வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. 19வது வசனத்துல இருந்து வாசிங்கம்மா. அவர்களுக்கு விரோதமாக கோராகு சபையெல்லாம் கூடார வாசலுக்கு முன்பாக கூடி வரும்படி செய்தார். அப்பொழுது கர்த்தருடைய மகிமை சபையெல்லாம் பஞ்சி. இந்த கோராகு என்பவன் லேவி கோத்திரத்திலே பிறந்தவன். அல்லேலூயா. லேவி கோத்திரத்தான் எதற்காக பிரிக்கப்பட்டாங்க சொல்லுங்க? ஆசாரியர்கள் கோத்திரத்தில் பிரிக்கப்பட்டாங்க. இப்போ யாரை பார்க்க வேண்டுமோ அதை பார்க்காதபடிக்கு இவங்க சரீரத்துல முக்கியத்துவம் கொடுத்து நான் பலவான் என்று சொல்லி என்ன பண்றாங்க, மாம்சத்திலே யுத்தம் பண்ணத்தக்கதாக ஆவியோடு கூட என்ன பண்றாங்க, எதிர்த்து நிற்கிறார்கள். அல்லேலூயா.
அங்க போய் நீங்க மோசே கடினா சொல்லுவோம், நான் திக்கு வாயினா மந்தனா உள்ளவன்பா, இந்த சரீரம் ஒன்னுத்துக்கும் உதவாது. ஒரு நாள் யுத்தத்தை கத்துக்கினேன், ஒரு நாள் எல்லா பயிற்சிகளையும் எடுத்திருந்தேன், எல்லா விதத்திலும் நான் வல்லவனாயிருந்தேன். அந்த நாட்கள்லாம் மாறி போச்சு. ஆண்டவருக்குள்ள வர 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 என்னை தாழ்த்தி தரை மட்டுமாக ஒப்பு கொடுத்து தேவனுக்கு முன்பாக நான் இதை சொல்லுவேன், நான் திக்கு வாயனும் மந்தனா உள்ளவனுமா இருக்கிற ஆண்டவரே. அதை மேன்மைப்படுத்தணும்னு சொல்லிட்டு என்னென்னவோ பண்ணி 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 என்னாச்சு? அல்லேலூயா. இப்ப கருப்பா இருக்கிறவங்க ஒரு கிரீமை வாங்கி தடணும், உடனே என்ன ஆயிடுறான்? அல்லேலூயா. ஆண்டவர் உன்னை உருவாக்கும் பொழுது எப்படிதான் நீ போதும், இப்படி இருந்தாதான் அழகா இருப்ப, லட்சணமா இருப்ப. பக்கத்துல கை கொடுத்து சொல்லு, இப்படி இருந்தாதான் நீ உன் அழக மாத்திரன்னு சொல்லிட்டு அகோரமா மாறிடாது. அல்லேலூயா. நம்மால எப்படி இருப்பான் தெரியுங்களா? அகோரி மாதிரி இருப்பான். ஆமா, அழக மாத்திரம் சொல்லிட்டு அந்த பேஸ்ட வாங்கி இந்த பேஸ்ட வாங்கி தடவி கர்த்தர் கொடுத்த அழகு என்ன பண்றோம்? காணாம போயிடும். கேட்டா சொல்லுவான், நான் இப்ப ரொம்ப அழகாகிறேன்ல. மேன்மை எது தெரியுமா? தேவன் கொடுக்கிற நீ உன் சரீரத்தை வைத்து என்ன பண்ணாத, யாரையும் கால்குலேஷன் பண்ணாத. கர்த்தர் அதை எதிர்க்கிறார். மாம்ச சிந்தை மரணம் என்று வேதம் சொல்கிறது. இங்க இவர்கள் மாம்சத்தோடு கூட என்ன பண்ணாங்க? மோசேக்கு விரோதமாக, ஆரோனுக்கு விரோதமாக காரியத்தை எழுப்பி சபையும் சங்கத்தையும் கூட்டு வந்து அங்க பிரபலமான 250 பேர் யாரு கூட இருக்கிறாங்க? யாரோடு கூட இருக்கிறாங்க? ரொம்ப பிரபலம், ரொம்ப என்ன சொல்றது, சிறந்தவர்கள் சொல்லணுமா? செலிபிரிட்டி. that is a celebrity. 250 peoples in யாரோட கூட இருக்கிறாங்க? கோராகு, கோக்கத்தின் புத்திரனாகிய கோராகு கூட இருக்கிறாங்க. அவரை சுத்தி பார்த்தா ஒரே செலிபிரிட்டி தான். அல்லேலூயா. என் மகன் கூட சொல்லுவான், டாடி நான் கூட செலிபிரிட்டி தான், ஏன்னா 20,000 people in follow in me அப்படின்றான். 10 பைசா கொடுக்க மாட்டாங்கடா, பசியா இருந்தா கூட என்ன பண்ண மாட்டாங்க? பார்சல் அனுப்பி வைக்க மாட்டாங்க. அப்படியேப்பட்ட செலிபிரிட்டி தான் நம்ம வச்சிருப்போம். எவனோ ஒரு செலிபிரிட்டி கிட்டே ஒரு 500 ரூபாய் இருந்தா போட்டு விடுன்னு கேட்டு பாருங்களேன், அன்னைக்கே அவன் லைன் என்ன பண்ணுவான்? முடக்கி விடுவான். பிளாக் பண்ணிட்டு இத்தோட மூஞ்சிலே நான் என்ன பண்ண மாட்டேன். அல்லேலூயா. நம்ம செலிபிரிட்டி தானே சுத்தி நிக்கிறோம். நம்ம மேன்மை எங்க பாராட்டுற பாருங்க. ஸ்ட்ரைட்டா போகுது, அப்படி செவுத்துல செஞ்சது உனக்கு ஸ்டில் கொடுக்குது. எவன் விட்டு கேட்ல போய் நின்னுக்குது, அங்க போய் நின்று ஸ்டில் கொடுக்குது. அல்லேலூயா. நேத்து பாஸ்டர் அம்மாவுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கிறாரு, அவரு விஜய் வீட்டு வாசல்ல போய் நின்று போட்டோ எடுத்து செல்ஃபி போட்டுக்கிறாரு. ஒன்னு பாஸ்டர் அம்மா சொல்லுது, வாட்ச்மேன் வேலைக்கு எதுனா சேர்ந்துட்டானான்னு தெரியல, அங்க வீட்டு வாசல்ல போய் நின்னுக்கிறான். அல்லேலூயா. ஏன்னா இந்த சரீரத்துக்கு நம்ம மேன்மையை கொடுக்குறோம். நான் எதை காட்டிக்கிறேன்? நான் ரொம்ப அழகு. பக்கத்துல வச்சு, அழகு நீ ரொம்ப அழகு. அல்லேலூயா. அவர் பார்த்தால் நீயும் நானும் அழகு, அழகு நீசு அழகு. அவர் பார்த்தால் நானும் நீ அழகு. நடந்தாலும் நடையும் ஒரு அழகு, நடந்தாலும் நடையும் ஒரு அழகு. அவர் நின்றாலும் நிழலும் அவர் பார்த்தா நீங்க நானும் அழகாயிடுவோம். நான் எதை போட்டு பூசினாலும் வராத ஒரு அழகு அவர் பார்வை மேல பட்டா, அல்லேலூயா, அப்படி ஒரு அழகாயிடுவேன். அவர் பார்வை மேல பட்டுறது தான் பெரிய விஷயம். அதுக்கு நாம் முழங்கால் படிக்கணும், தேவனை தேடணும், ஜெபிக்கணும், ஆராதிக்கணும். இங்க வந்து சில நேரத்துல பிணையாளிகளுக்கு ஜெபிக்கும் போது சில முட்டிலாம் எழும்பாது, பாத்துக்கிறீங்களா? பக்கத்துல கை பிடிச்சுக்கல, முட்டி போடலன்னா அழகாக மாட்டேன். அல்லேலூயா. தேவ சமூகத்துல வந்து ஸ்கூல்ல முட்டி போடுவோம் தப்பு பண்ணா. அல்லேலூயா. எங்க வீட்டுலாம் முட்டி போட வைப்பாங்க. எப்படி தெரியுமா? முட்டி போட்டு புடிக்கல்ல தூக்கி தலையில கொடுத்துருவாங்க. நீங்க பாத்துக்க, இன்னைக்கு அந்த பனிஷ்மெண்ட்லாம் உங்க பேரண்ட்ஸ் கொடுக்கறது இல்ல. நல்ல அப்பா அம்மாவை சம்பாரிச்சுக்கிறீங்க. எங்க வீட்டுல என்ன பண்ணுவாங்க? முட்டி போட வச்சுட்டு கீழே உப்பு கொட்டிடுவாங்க. கல் உப்பு கொட்டிட்டு அது மேல முட்டி போட்டு இதை தூக்கி வச்சிருவாங்க. கீழே இறங்கணும்னு வச்சுங்களேன், பட்டே ஆயிடும். இன்னைக்கு அந்த மாதிரிலாம் என்ன பண்ணது இல்ல.
நான்லாம் நினைப்போம், நான் பெருசாகிறேன், பெருசான உடனே உன்னை விட மாட்டேன், அப்புறம் மறந்துடுவோம், அதெல்லாம் வேற விஷயம். இன்னைக்கு தேவ சமூகத்துல என்ன பண்றாங்க, பிணையாளிகளுக்கு முழங்கால் படிக்கிட்டு செபிங்கன்னா முட்டி எழுந்திருக்க மாட்டேன் பிரதர். நல்லா புரிஞ்சுங்க, அப்படியும் செய்ய தேவன் வல்லவரா இருக்கிறாரு. நான் இன்னைக்கு சரீர அழகை காட்பது முக்கியம் அல்ல, நான் ஒரு செலிபிரிட்டியா இருப்பது முக்கியம் இல்ல. அல்லேலூயா. நான் எப்படி இருக்கணும்ட்டு தேவ சமூகத்துல, ஆண்டவரே நான் அழகா இருக்கணும், ஒரு காரியம் செய்யணும், உன் பார்வை என் மேல படனாண்டவரே. உள்ளான மனிதரை நாளுக்கு நாள் புதிதாக்கத்தக்கதாக தேவனோடு கூட நான் இசைந்து இருக்கிறேன் ஆண்டவரே. அப்படியாப்பட்ட ஒரு காரியத்தை கொடுங்க. நான் சரீரத்துல எத்தனை பேரோடு கூட சண்டை போட்டும் ஒன்னுத்தையும் சாதிக்க போறதில்ல. தாவீது ஆரம்ப நாட்களுக்கு பிற்பாடு அவன் யுத்த வீரனாய் மாறி போனா. கர்த்தர் ஆலயத்தை கட்டன்னு சொல்லும் போது கர்த்தர் அவன் கிட்ட பார்த்து ஒரே ஒரு காரியத்தை சொல்றாரு, உன் கரங்கள் எல்லாம் எப்படிதான் இருக்குது, ரத்த கரையா இருக்கிறது. அவன் யுத்தம் பண்ணி யுத்த வீரனாய் மாறி போனான். அவன் சரீரம் முழுவதுமே மாறி போய் விட்டது. தாவீது ஒரு இடத்துல யுத்தத்துக்கு வரன்னு சொன்னா எதிரடையா இருப்பவர்கள் அத்தனையா பயப்படுவாங்களாம். தாவீதோடு கூட இருக்கிறவங்க அத்தனை முரட்டாட்டம் உள்ள ஜனங்களாய் மாறி போனார்கள். அல்லேலூயா. ஆனா ஒரு காரியத்தை தாவீது சொல்லிக் கொண்டிருந்தான், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரை ஸ்தோத்திரி. நான் எப்ப நம்ம அழகடைகிறேன், எப்ப நம்ம அழகாகிறேன், எப்ப நம்ம மேன்மை வருகிறது, என் ஆவிக்குள்ளான மனுஷனை நாளுக்கு நாள் புதிதாக்கத்தக்கதாக மாற்றும் பொழுது, இல்லைன்னா தேவன் என் மீது வைத்திருக்கிற தரிசனம் என்னை விட்டு விலகிடும். எத்தனை பேர் நினைச்சிருப்பீங்க, அவர் அழைச்சாலும் அழைப்பும் கூட எப்படிதான் இருக்குது, அழகா இருக்குது. நான் அழகா இல்ல, ஆனா அவர் அழைத்த அழைப்பு என்னை அழகாய் மாற்றி வருகிறது. அல்லேலூயா. அழைத்தாலும் அழைப்பும் ஒரு அழகு, அவர் அணைத்தாலும் அணைப்பும் ஒரு அழகு. அழைத்தாலும் அழைப்பும் ஒரு அழகு, அவர் அணைத்தாலும் அணைப்பும் ஒரு அழகு. ஆண்டவரை தேடுவதை விட்டுவிட்டு தேவ ஜனத்தோடு கூட மாம்சத்துல யுத்தம் பண்ண ஒரு கூட்டம் வராங்க. நான் ஏன் இந்த காரியத்தை சொல்லி தெரியுமா, மாம்சத்துல போய் யுத்தம் பண்ணாத, நீ பலன் அடைய முடியாது, நீ சோர்ந்து விடுவ. ஆவியில தேவனோடு கூட என்ன பண்ணு, போராட கத்துக்கொள்ளு. யாக்கோபு ஆவியில போராடினா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். அந்த ஆசீர்வாதம் அவனை விட்டு அதற்கு பின்பாக போவே இல்லை. வானத்தின் பணியினால் தேவன் அவனை ஆசீர்வதித்தாராம். அவன் செழிப்பை கண்டடைந்தானா, அவன் இருதயம் சமாதானம். இந்த கூட்ட ஜனங்கள் யுத்தத்திற்கு போய் என்ன பண்ணாங்க, தேவ பிள்ளைகளோடு கூட எதிர்த்து நின்றார்கள். சரீர பலத்தோடு கூட நடந்த காரியம் என்ன தெரியுங்களா, அவர்களுக்கு விரோதமாக கோராகு சபையார் எல்லாம் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக கூடி வரும்படிக்கு செய்தான். அப்பொழுது கர்த்தருடைய மகிமை சபையெல்லாம் காணப்பட்டது. கர்த்தர் மோசேயும் ஆரோனோடு கூட பேசி, இந்த சபையை விட்டு பிரிந்து போங்க, ஒரு நிமிஷத்திலே அவர்களை அதமாக்குவேன் என்றார். அல்லேலூயா. சரீரத்திலே போராடுகின்ற ஜனங்களை தேவன் அதமாக்கி போடுவார். நீ ஆவியில தேவனோடு கூட போராடு. அங்கு வேதம் சொல்கிறது, அப்பொழுது அவர்கள் முகம் குப்புற விழுந்து, தேவனே, மாம்சமான யாவருடைய ஆவிகளுக்கும் தேவன் ஒரு மனிதன் பாவம் செய்யாதிருக்க செய்திருக்க சபையார் எல்லோர் மேலும் கடும் கோபம் கொள்வீரோ என்றார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, கோராகு, நாத்தான், அபிராம் என்பவர்களுடைய வாசஸ்தலத்தை விட்டு விலகி போங்கள் என்று சபையாருக்கு சொல் என்றான். உடனே மோசே எழுந்திருந்து அபிராம் என்பவர்களிடத்தில் போனான். இஸ்ரவேல் மூப்பரும் அவனை பின் சென்று போனார்கள். அவன் சபையாரை நோக்கி, இந்த துஷ்ட மனிதரின் சகல பாவங்களிலும் நீங்கள் வாரிக்கொள்ளப்படாதபடிக்கு அவர்கள் கூடாரங்களை விட்டு விலகி அவர்களுக்கு உண்டானவைகளில் ஒன்றையும் தொடாதிருங்கள் என்றான். அப்படியே அவர்கள் கோராகு, நாத்தான், அபிராம் என்பவருடைய வாசஸ்தலத்தை விட்டு விலகி போனார்கள். நாத்தானும் அபிராமும் வெளியே வந்து
தங்கள் பெண் ஜாதிகள் பிள்ளைகள் குழந்தைகளோடு கூட தங்கள் கூடார வாசல் என்ன பண்றாங்க, வந்து கர்வத்தோடு கூட நிக்கிறாங்க. அல்லேலூயா. இன்னும் யாராலும் ஒரு காரியமும் செய்துவிட முடியாது என்ற அந்த சிந்தையோடு கூட நான் மாம்சத்தில் உன்னோடு கூட யுத்தம் பண்ணுவேன் நிக்கிறாங்க. நடக்கிற காரியம் என்ன தெரியுமா? வாசிங்கம்மா. அப்பொழுது மோசே இந்த கிரியைகளை எல்லாம் செய்கிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினார் என்று அவர்களை நான் என் மனதின்படியே செய்யவில்லை என்று நீங்கள் எதினால் அறிவீர்கள் என்றான். சகல மனுஷரும் சாகிறபடி இவர்கள் செத்து சகல மனிதருக்கும் நேரிடுகிறது போல இவர்களுக்கும் நேரிட்டார். கர்த்தர் என்னை அனுப்பவில்லை என்று அறிவீர்கள். அல்லேலூயா. மோசே சொல்கின்ற வார்த்தையை கவனித்து கேளுங்கள். அவன் ஆவியோடு கூட அங்கே பேசுகிறான். அல்லேலூயா. கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை நேரிடச் செய்தால் பூமி தன் வாயை திறந்து இவர்களை உயிரோடு கூட பாதாளத்தில் இறங்கத்தக்கதாக இவர்களையும் இவர்களுக்கு உண்டான யாவையும் விழுங்கி போடப்பட்டதே. ஆனால் இந்த மனிதர் கர்த்தரை அவமதித்தார்கள் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்றான். அவன் இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லி முடித்தவுடனே அவர்கள் நின்றிருந்த நிலம் பிளந்து பூமி தன் வாயை திறந்து அவர்கள் வீடுகளையும் கோராக்குரிய எல்லா மனிதர்களும் அவர்களுக்கு உண்டான சகல பொருட்களையும் விழுங்கி போட்டது. அல்லேலூயா. மாம்சத்துல யுத்தம் பண்ணா ஒரு காரியத்தையும் ஒரு நாளும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆவியில தேவனோடு கூட யுத்தம் பண்ணத்தக்கதாக தேவன் இந்த காலை வேளையில என்னோடு கூட பேசுகிறார். அல்லேலூயா. நான் ஆவியில் ஆண்டவரே இன்னும் பலனடை ஆண்டவரே, இன்னும் பலனடை ஆண்டவரே. மோசேயோடு கூட தேவன் இருந்தார். ஏன்னா மோசே மனுஷனை தேட மாட்டான், மத்தவங்களை பார்க்க மாட்டான், உறவன் சொல்லிக்க மாட்டான். அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் தேவன் மட்டுமே. ஆண்டவரே உம்மை இல்லாம நான் யாரை கேட்பேன்? ஆண்டவரே உம்மை இல்லாம நான் யார் இடத்துல சொல்லுவேன்? எனக்கு எத்தனை பிரச்சனைகள் வந்த போதும் நான் சார்ந்திருப்பது தேவனையே. மோசே யாருக்கிட்டையும் போல, மோசே முகம் குப்புற விழுந்து தேவ சமூகத்தில் அழுதான் என்று வேதம் சொல்லுகிறது. நான் மாம்சத்தோடு கூட போராட எதிர்த்து நிற்க கூடாதபடிக்கு நான் ஆவியில போராடத்தக்கதாக தேவ சமூகத்தை அணுக வேண்டும். ஒருவேளை நான் மாம்சத்தோடு கூட போராடுவேன், ஆனால் நிச்சயம் மரணம் என்னை பற்றி பிடிக்கும். நான் ஆவியோடு கூட போராடுவேன், ஆனால் நிச்சயம் என் அடக்க ஆராதனையும் ஆண்டவர் செய்வார்கள். அல்லேலூயா. அங்க யாரும் உள்ள கோராக்கின் புத்திரர்களுக்கு யாரும் செய்யல. இப்போ தேவன் ஒரு காரியத்தை கோராக்கு வீட்டாருக்கு செய்யறாரு. அல்லேலூயா. கோராக்கு வீட்டாருக்கு தேவன் ஒரு காரியத்தை செஞ்சாரு. என்ன செஞ்சாரு தெரியுங்களா? இப்ப எல்லாம் தெரிஞ்சிச்சு. ஆண்டவரே இனி நான் மாம்சத்தில் யுத்தம் பண்ண கூடாது. என்னாகமத்தின் புத்தகம் 26வது அதிகாரத்துல 10-11வது வசனத்துல ஒரு காரியத்தை தேவன் அங்க சொல்றாரு. பூமி தன் வாயை பிளந்து அவர்களையும் கோராக்கை விழுங்கினதினாலும் அக்கினி 200 யாரு அந்த ஃபெமிலியரா இருந்தாங்க தெரியுமா? யாரு? நான் சொன்னேன்பா 250 பேர். யாரு? சொல்ல மாட்டேன்றீங்களே. செலிபிரிட்டி. பலத்துல வந்து நான் பிரதர் நான் சப்போர்ட்டுக்கு நிக்கிறேன் பிரதர்னு செலிபிரிட்டி வந்தாங்க தெரியுமா? அவங்களுக்கு கர்த்தர் சும்மாலாம் உள்ள. நீ செலிபிரிட்டியா இருந்தாலும் கர்த்தர் நியாயம் கேட்பாரு. அங்க வேதம் சொல்லுகிறது, பூமி தன் வாயை திறந்து அவர்களை கோராக்கையும் விழுங்கினதினாலும் அக்கினி 250 பேரை பட்சித்ததினாலும் அந்த கூட்டத்தார் செத்து ஒரு அடையாளமானார்கள். அல்லேலூயா. எல்லாம் எப்படிதான் ஆயிட்டாங்க? தேவனுக்கு விரோதமா ஒருத்தன் மாம்சத்துல போறான்னா, மாம்சத்துல யுத்தம் பண்ணா அவன் அடையாளமா மாறி போவான். அல்லேலூயா. நான் வர வாரத்துல இன்னொரு மனுஷனை காட்டுறேன். தேவனோடு கூட யுத்தம் பண்ணா அவன் இல் பொருளாய் மாறி போனான், அவன் இல்லாமலே போனான். அவன் எப்படி மரணனே தெரியல.
அவன் மரணத்தை இன்னும் தேடிக்கிறாங்க. எப்படி செத்து போனானே தெரியல, அவன் ஹிஸ்டரியும் தெரியல. ஆனா ஒரு காரியத்தை செஞ்சான். அவன் சத்துருவோடு கூட வைத்திருந்த உறவின் நிமித்தமாய் தேவனை தேடக்கூடாதபடிக்கு ஜனங்களுடைய இருதயத்தை எல்லாம் திருப்பி போட்டான். அந்த மனுஷனை வருகின்ற நாட்களை காட்டுறேன். நான் இன்னைக்கு நான் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், கர்த்தர் ஒரு கிருபை செய்றாரு. ஒருவேளை நம்ம மாம்சத்துல இன்னைக்கு யுத்தம் பண்ணிருந்தா இந்த நாள்ல அதை ஷட் டவுன் பண்ணு, அந்த ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கூட, ஆண்டவரே இனி நான் மாம்சத்துல யுத்தம் பண்ணக்கூடாது ஆண்டவரே, ஆவியிலே போராடுகின்ற அந்த பலத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை தேடுகின்ற ஆவியின் அபிஷேகம் என் மீது ஊற்றப்படட்ட ஆண்டவரே. தேவ பலத்தின் மீது பலனடையத்தக்கதாக தேவ கிருபை என்னை நிரப்பட்டும் என்று தேவ சமூகத்திலே கேளு. 11வது வசனம் சொல்லுகிறது, கோராக்கின் குமாரர்கள் சாகவில்லை. எதிர்த்து பேசினால, எதிரடையா நின்னால, மோசைக்கு விரோதமா முறுமுறுத்தால, 250 செலிபிரிட்டியை கூட்டின்னு வந்தானே, அவன் எல்லாம் செத்து போனான். தேவன் கோராக்கு கூட்டத்தை மட்டும் அவர்கள் அடுத்த ஜெனரேஷனுக்கு தேவன் கிருபை பாராட்டினார். ஏன் தெரியுங்களா? ஏன்னா அவன் பார்த்துட்டான், மாம்சத்துல யுத்தம் பண்ண நான் செத்து போனும், நான் மாம்சத்துல யுத்தம் பண்ண விரும்பல, மாம்சத்தோடு கூட போராட விரும்பல, நான் ஒரு காரியம் செய்ய போறேன், என் தேவனோடு கூட இசைந்து இருக்க போறேன். இப்ப கோராக்கு புத்திரர் இல்ல, எழும்பினவங்க ஒரு காரியத்தை செய்றாங்க. என்ன செய்றாங்க தெரியுமா? சங்கீதங்களின் புத்தகம், என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதங்களின் புத்தகம் 84வது சங்கீதத்துல 4வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டு, அல்லேலூயா, உம்முடைய வீட்டிலே வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் என்ன பண்றாங்க? உன்னை துதித்துக் கொண்டே இருப்பாங்க என்று சொல்லி அடுத்த வார்த்தை சேலானது இன்னும் தானி அடுத்த வசனம் சொல்லப்படுகிறது, உம்மிலே பலன் கொள்கின்ற மனுஷர் எல்லாம் தங்கள் இருதயங்களிலே சபையான வழிகளை கொண்டிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. உம்மிலே பலன் கொள்ளும் மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். உம்மிலே பலன் கொள்ளும் மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே. இந்த பாட்டை எழுதும் போது 84வது சங்கீதத்தை கொண்டுதான் எழுதுறாரு. இந்த 84வது சங்கீதத்தை யார் எழுதுறாங்கன்னு பாத்துருவோமா? கீத்தித் என்னும் வாத்தியத்தால் வாசிக்க கோராகின் புத்திரருள் ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். அந்த மீன் இல்லைங்களா, ஜனங்கள் எல்லாம் தெரிஞ்சிச்சு, நான் மாம்சத்தோடு கூட போராடினா பலன் அடைய முடியாது, நான் ஒரு காரியம் செய்வேன், என்னை தாழ்த்தி தேவ சமூகத்தில் என்னை ஒப்பு கொடுப்பேனால் நான் நிச்சயமாய் பலன் அடைவேன் என்று சொல்லும் போது, கோராகின் புத்திரரில் ஏமான் என்ற ஒரு மனுஷன் இருந்தானா. அவன் இந்த சங்கீதத்தை எழுதுறானா, அவன் எழுத சொல்றானா, உம்முடைய வீட்டிலே வாசமா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஏன்னா அவன் மோசையை கண்டான். கோகாத்தின் புத்திரர்கள், கோராகின் புத்திரர்கள் எழும்பி அவர்களுக்கு விரோதமாய் பேசும்பொழுது ஆண்டவர் மோசைக்கு பலனை கொடுக்கத்தக்கதாக மோசே தேவனை சார்ந்திருந்தார். நம்ம யார சார்ந்திருக்கிறோம்? நம்ம மாம்சத்துல யுத்தம் பண்றோம்பா. கோராகு போல நம்ம அநேக நேரத்துல மாம்சத்துல யுத்தம் பண்றோம். கோராகு புத்திரர்கள் உணர்ந்து விட்டார்கள், இனி மாம்சத்துல யுத்தம் பண்ண மாட்டாண்டவரே, இனி மாம்சத்துல யுத்தம் பண்ண மாட்டேன். இவர்கள் தாவீது காலத்துல இருந்த போது தாவீது ஒரு காரியத்தை செய்யறாரு. என்ன செய்யறாரா? எடுத்து வாசிப்போமே. 1 நாளாகமத்துக்கு எழுதின புத்தகத்தின் 25வது அதிகாரத்துல, 1 நாளாகமம் 25வது அதிகாரத்துல 1வது வசனமும், மேலும் சுரமண்டலங்களாலும் தம்புருகளாலும் கைத்தாளங்களாலும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஆசான், ஏமான், ஏதுத்தூன் என்பவர்களும் குமாரரில் சிலரை தாவீதும் தேவ ஆலய சேனைகளும் பிரபுக்களும் ஊழியத்திற்கென்று பிரித்து வைத்தார்கள். தங்கள் ஊழியத்தின் கிரியைக்கு குறித்து வைக்கப்பட்ட மனுஷர்களில் தொகையாவது, இதை விட்டுருவான். 4வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். கொம்பை தொனிக்க பண்ண தேவ விஷயத்தில் ராஜாவுக்கு ஞான திருஷ்டி உள்ள புருஷனாகிய
ஏமானின் யாரு? நல்லா புரிஞ்சுங்க, இந்த ஏமான் தான் கோராக்கின் புத்திரர்ல ஒருத்தன். ஏமானின் குமாரனாகிய புக்கியா, மத்தியா, ஊசியேல், செபுவேல், எரிமோத், அனனியா, அனானி, எலியாத்தா, மலோத்தி, ஒத்தீர், மகாசியர் என்பவர்களும் இவர்கள் எல்லாரும் ஏமானின் குமாரராய் இருந்தார்கள். தேவன் ஏமானுக்கு பதிலும் 14 குமாரரையும் 3 குமாரத்திகளையும் கொடுத்தார். இவர்கள் அநேகரும் ராஜாவுடைய கட்டளை பிரமாணங்களை, கர்த்தருடைய ஆலயத்தை, தாளங்கள், தம்புருகள், சுரமண்டலங்களாகிய கீத வாத்தியங்கள் வாசிக்க தேவனுடைய ஆலயத்தின் ஊழியமாக அவரவர் தங்கள் தங்கள் தகப்பனாகிய ஆசாப் என்னும் ஏமான் என்பவர்கள் வசத்தில் இருந்தார்கள். கர்த்தரை பாடும் பாட்டுக்களை நிபுணரான தங்கள் சகோதரோடு கூட 8 பேராக இருந்தார்கள். அல்லேலூயா. இந்த ஏமான் கோராக்கின் புத்திரரிலே பிறந்து தேவனால் தெரிந்து கொள்ள மட்டுமல்ல, தன்னை ஒப்பு கொடுத்தபடியினால அடுத்த ஜெனரேஷனுக்கு தேவன் இவரை ஆசீர்வதிக்கிறார். அந்த ஏமான குறிச்சு தான் நீங்க சங்கீதங்களின் புத்தகத்துல வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். கீத்தாத் என்னும் வாத்தியத்தால் வாசிக்க கோராகின் புத்திரருக்குள் ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட இந்த சங்கீதத்தை எழுதினவன் ஏமான். ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியும், ஆண்டவரை நான் துதிப்பதற்கு ஒரு காரியத்தை நான் செய்யணும். முதல்ல நான் மாம்சத்துல யுத்தம் பண்ணறதை விட்டு ஆவியில யுத்தம் பண்ணத்தக்கதாக, ஆவியில அவரோடு கூட பலன் அடையத்தக்கதாக ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று அவன் சங்கீதங்களில் எழுதும் போது முதல் வார்த்தைகளே தான், சேனைகளின் கர்த்தாவே உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். அல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்தை போல ஒரு இன்பமான இடம் ஒண்ணுமே இல்லை. நான் உலகத்துல எந்த இடத்துல போய் மணிக்கணக்கில் உட்கார்ந்தாலும் அங்க எனக்கு நிம்மதி கிடைக்க போவது இல்ல. சிலர்லாம் சொல்லுவாங்க, பாவத்தை கழுவுறதுக்கு நீங்க எங்க போங்க? அல்லேலூயா. அங்க போனாலும் என் பாவம் கழுவப்பட போவதில்லை. நான் தேவ சமூகத்துல உட்கார்ந்து என் பாவத்தை நான் தேவ சமூகத்துல ஒப்பு கொடுத்து அறிக்கை செய்து நான் விட்டு விடுவேன். ஆனால் நிச்சயமாய் வேதம் சொல்கிறது, நீ இரக்கம் பெறுவாய். அதனால்தான் ஏமான் ஒண்ணு என்ன பண்ற, ஆண்டவரே நான் தேவ சமூகத்துல என்னை தாழ்த்துறேன். ஆண்டவரே, அங்க இசைக்கருவிகள் வாசிப்பதற்காக தேவன் அடித்து போட்ட இந்த கோராகின் புத்திரர்கள் சிலராகிய ஏமான் தான் என்ன பண்ணா, இசைக்கருவி வாசிக்கிறதுக்கு மட்டும் இல்ல, தாவீதுக்கு சில காரியத்தை சொல்றதுக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனத்தினுடைய அபிஷேகத்தையும் வைத்திருந்தாராம். நீ என்னைக்கு ஆவியில தேவனோடு கூட இணையணும்னு நினைக்கிறியோ அன்னைக்கு உன் ஜெனரேஷனை தேவன் ஆசீர்வதிச்சிருவாரு. என்னைக்கு நீ மாம்சத்துல போறான்னு நினைக்கிறியோ அன்னைக்கு ஒரு நாளும் ஒரு காரியத்தை நீ பெற்றுக்கொள்ள போவது இல்ல. 2வது வசனத்துல ஏமான் சொன்னான், என் ஆத்துமாவே கர்த்தருடைய ஆலய பிரகாரத்தின் மேல் வாஞ்சையும் கவனமாய் இருக்கிறது, என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கின வந்து கம்பீர சத்தமிடுகிறது. அல்லேலூயா. பாருங்க, ஏமான் எழுதுறான், பார்த்துட்டோம், ஆலயத்துக்கு விரோதமா என் முன்னோர்கள் பண்ண காரியத்தை நான் பார்த்தேன், பூமி அவர்கள் விழுங்கி போட்டதை பார்த்தேன். இன்னைக்கு நான் இயேசுவோடு கூட இணைஞ்சாதான் ஒரு வாழ்வுன்னு பார்த்தேன். அவன் இணைந்தபடியினால ஆண்டவர் அவன் ஜெனரேஷன் 14 பிள்ளைகளை கொடுத்திருக்கிறாரு. எல்லாம் ஒருத்தம் கூட அங்க தூரமா இல்ல, எல்லாம் தேவ சமூகத்துல அவன் ஒரு வாத்தியத்தை வாசிக்கிறான், ஒருத்தன் கிட்டார் வாசிக்கிறான், ஒருத்தர் கீபோர்டு வாசிக்கிறான், ஒருத்தர் பியானோ, எல்லாத்தையும் வாசிக்க கத்துக்கிறாங்க. இசை கருவிகளை வாசிக்கத்தக்கதாக தாவீது அவர்களுக்கு பிரதானமான இடத்தை கொடுத்து நீங்க ஆலயத்துக்குள்ளேயே இருங்க. அதனாலதான் ஏமான் உணர்ந்து பாருங்க, அப்பா ஒரு நாள் புறம்பே இருந்து ஒரு நாள் தூரமா இருந்தேன், இன்னைக்கு தேவ சமூகத்துல சேர்த்து கொண்ட கிருபைகளுக்காக நன்றி ராஜா என்று சொல்லி ஏமான் அடுத்த வசனம், என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே உம்முடைய பீடங்கள் அண்டைய அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடுமாய் கிடைத்ததே. தன்னை எந்த இடத்துல வச்சு காட்டுறான் பாருங்க, ஆண்டவரே நான் குருவிக்கு பாருங்க, ஆண்டவரே எனக்கும் இடம் கொடுத்தியே,
எனக்கு இடம் கொடுத்தி ஆண்டவரே. நான் ஒன்றுக்கும் உதவாதவன், நான் எங்கேயும் அலைந்து திரிந்து ஒரு பறவையை போல இருந்தேன். எனக்கு நிலையான ஒரு வாசஸ்தலம் இல்ல. ஆனா இன்னைக்கு நிலையான ஒரு வாசஸ்தலத்தை கொடுத்து நான் அழுதாலும் புலம்பினாலும் என் சத்தத்தை கேட்கறதுக்கு என் தேவன் என்னோடு கூட இருக்கிறியே. ஏமான எழுதுறான், என் ராஜாவே, என் தேவனும் ஆகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையிலே அடைக்கலான் குருவிக்கு விடும், தகைவிலான் குருவி தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. உம்முடைய வீட்டிலே வாசமா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். உம்மிலே பலன் கொள்கின்ற மனுஷன் தங்கள் இருதயங்களிலே சபையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களுமாய் பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை ஒருவன் நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகின்றவர்கள் மழையும் குளங்களையும் நிரப்பி அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து சீயோனிலே தேவனுடைய சன்னதியிலே காணப்படுவார்கள். தீர்க்க தரிசனமா சொல்றான், நீ என்னைக்கு ஆலயத்துக்குள்ள வந்து தேவனை தேடி தேவனோடு கூட இசைந்திருக்கிறியோ ஒரு நாள் பலத்தின் மேல் பலன் அடைகிற. இதையே பவுல் அப்போஸ்தலனும் சொல்றான், நாங்க மகிமையின் மேல் மகிமை அடைய, பலத்தின் மேல் பலன் அடைய என்று அங்கே ஏமான் சொல்வதை போல பவுலன் சொல்றப்பா, நாங்க மகிமையின் மேல் மகிமை அடையின ஆண்டவர். அதுக்கு ஒரே ஒரு இடம் தான் உண்டு, அது தேவ சமூகமே. நான் யுத்தம் பண்ணும்பொழுது ஆண்டவரை, நான் மாம்சத்துல இனி யுத்தம் பண்ணக்கூடாது ஆண்டவர்ன்னு சொல்லு. உன் தேவைகள் இருக்குமானால் நான் மாம்சத்துல சம்பாதிப்பேன்னு சொல்லாத, பொருளாசையாகிய விக்கிரக ஆராதனை என்று வேதம் சொல்லுகிறது. நான் சொல்ல, நான் ஆண்டவரிடத்துல கேட்டு பெற்றுக் கொள்வேன், நான் ஆண்டவரிடத்துல கேட்டு பெற்றுக்கொள்வேன். ஏமான் ஆண்டவரிடத்துல கேட்டு பெற்றுக்கொண்டான். அதனால தேவனுடைய சமூகத்தை குறிச்சு அவன், நான் அழுகையின் பள்ளத்தாக்கை ஒருவன் நடந்து அதை நீரூற்றாய் கொள்கின்றார்கள், மழையும் குளங்களும் நிரப்பும், அவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைந்து சீகோனிலே தேவ சன்னதியிலே காணப்படுவார்கள். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, என் விண்ணப்பங்களை கேளும், யாக்கோப்பின் தேவனே செவி கொடும். ஆண்டவருடைய எல்லாம் தலைகளை தாட்டி ஒப்புக்கொள்ளப்படும். ஆண்டவரே, நீ மாம்சத்துல நான் எதையும் கேட்க மாட்டேன் ஆண்டவரே, ஆவியில உன்னிடத்துல பேச போறேன். முழங்கால் படிக்கிற ஆண்டவர்கிட்ட சொல்லு, ஆண்டவர் ஆவியில நான் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இந்த புதிய அபிஷேகம் மேல ஊற்றப்பட்டுன்னு சொல்லு. ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கொடு. எல்லா பிள்ளைகளும் யாரையும் பார்க்கறத கொஞ்ச நேரம் அப்படியே ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து கேட்க போற. ஆண்டவரே, அந்த ஆவியின் அபிஷேகம் என் மேல ஊற்றப்படட்ட ஆண்டவரே, என் மேல ஊற்றப்படட்ட ஆண்டவரே, நீர் மாத்திரம் போதும்னு சொல்லு, நீர் மாத்திரம் போதும்னு சொல்லு. ஆண்டவரே, உன்னுடைய பிரசன்னம் என்ன நிரப்பட்டும், உன் பிரசன்னம் என்ன நிரப்பட்டும். ஏமான போல ஒருவேளை எங்க முன்னோர்கள் விழுந்து போனார்கள் ஆண்டவரே, நாங்கள் விழுந்து போக கூடாது என்பதற்காக இந்த காலை வேளையில எங்களோடு கூட பேசி இருக்கிறீங்க ஆண்டவரே. நான் ஒருவேளை சரீரத்துல யுத்தம் பண்ணா அதுல தோற்றுருவோம் என்பதை எனக்கு உணர்த்தத்தக்கதாக, ஆவியிலே உம்மோடு கூட இசைந்திருக்கத்தக்கதாக ஒரு ஆவியை மேல ஊற்ற போறீங்க ஆண்டவரே. ஒரு ஆவியின் அபிஷேகம் மேல கடந்து வர போது உன் இருதயம் சொல்லட்டும், ஒரு ஆவியின் அபிஷேகத்தை நான் இந்த நாளில பெற்றுக் கொள்ள போறேன். பலத்தின் மேல் பலன் அடைய போகிறேன், பலத்தின் மேல் பலன் அடைய போகிறேன். ஆவியின் அபிஷேகம் என்ன தொடட்டும் சொல்லு. அவிசுவாசமா பேசாத, உன் இருதயம் நினைக்காதபடிக்கு உள்ளான மனிதனை நாளுக்கு நாள் புதிதாக்கத்தக்கதாக ஒரு ஆவியின் அபிஷேகம் தொடட்டும் சொல்லு. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே.